வணக்கம். இது காலத்தின் குரல். நேற்றைக்கு டெல்லியில் நடைபெற்ற மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் சார்பில் நடத்தப்பட்ட கல்வி அமைச்சர்கள் மாநாட்டில் புதிய கல்விக் கொள்கை தொடர்பான விவாதம் நடந்திருக்கிறது. அதில் சில முடிவுகள் கருத்தொற்றுமைக்கு முயற்சிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தமிழக அரசின் சார்பில் உயர்கல்வி அமைச்சரும் பள்ளிக்கல்வி அமைச்சரும் கலந்து கொண்டு அதில் 36 அம்சங்களை எதிர்ப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதில் முக்கியமான அம்சம் என்பது 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் கட்டாய தேர்ச்சி என்று இருப்பதை 5ஆம் வகுப்புக்கு என்று மாற்றுவதை தமிழக அரசு ஏற்கவில்லை. அதேபோல மும்மொழி கொள்கை, ஹிந்தி அல்லது சமஸ்கிருத கல்வியை அறிமுகப்படுத்துவதை தமிழகம் எதிர்க்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறையே தொடரும் என்று சொல்லியிருக்கிறது. இன்னொன்று, பாகுபாடான கல்விக்கு இது வழிவகுக்கும் என்று மற்றொரு அம்சத்தை விமர்சித்திருக்கிறது. இந்த விமர்சனங்கள், கல்வி பற்றிய விவாதம் தமிழகத்தில் ஆழமாக எப்போதும் நடந்து கொண்டு வந்திருக்கிறது. கல்வி பற்றி மக்கள் முனைப்பு காட்டக்கூடிய காலம் இது. பாஜக அரசு செய்யக்கூடிய இந்த முயற்சி என்பது தங்களுடைய சித்தாந்தத்தை, கொள்கையை அமல்படுத்துவதற்காக அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. கல்வியாளர்கள் தரப்பிலிருந்து இது பற்றிய பெரிய எதிர்ப்பு வரவில்லை என்று அந்த அமைப்பின் சார்பில் பேசக்கூடியவர்கள் சொல்கிறார்கள். தமிழக அரசின் இந்த எதிர்ப்பு என்பது அரசியல் பார்ப்பட்டதா அல்லது நியாயத்தின் பார்ப்பட்டதா? விவாதிக்கலாம். நம்மோடு இந்த அமர்வில் பேராசிரியர் திரு லெனின், தமிழ்நாடு மெட்ரிக் பள்ளி சங்கத்தினுடைய நிர்வாகி திரு சுவாமிநாதன், கல்வியாளரும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவருமான திரு ராமசுப்ரமணியம், இவர்களோடு பொது கல்விக்கான பொது மேடை அமைப்பினுடைய திரு பிரின்ஸ் கஜேந்திரபாபு. வணக்கம். கல்வி பற்றி தமிழகத்தில் எப்போதுமே ஒரு ஆர்வம் உண்டு. ஏன்னா இதுக்கு இங்கே கல்வியில் முன்னேறிய மாநிலம், கல்வியை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், அது பரவலாக்கப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிற சிந்தனை போக்கு ஆழமாக வேறுன்ற ஒரு மாநிலம். இதில் நமக்கு தமிழக அரசின் சார்பில் இந்த கூட்டம்லாம் கூட்டுறதுக்கு முன்னாடியே தமிழக அரசு கருத்து சொல்வதற்கு முன்னாடியே தமிழ்நாட்டின் தெருக்களில், தமிழ்நாட்டின் வீதிகளில் இதை பற்றி பேச தொடங்கிட்டாங்க. கட்சிகள், இயக்கங்கள், பள்ளிகளைச் சேர்ந்தவர்கள் இந்த முயற்சிக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் கருத்துக்கள் வந்தன. எதிர்ப்பாக போராட்டம் கூட தமிழ்நாட்டில் நடந்தது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் முதல் முறையாக இதற்கான எதிர்ப்பு கிளம்பியது அப்படின்னு சொல்லலாம். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூட ஒரு முறை இது தொடர்பான பேட்டி ஒன்று கொடுக்கும்போது, புதிய கல்விக் கொள்கையவே நாங்கள் வெளியிடவில்லையே, அதற்குள்ளாகவே எப்படி எதிர்க்கிறார்கள் என்று எங்கள் அமைச்சர்கள் கேட்கிறார்கள், ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து வேண்டுமென்றே எதிர்க்கிறார்கள் என்ற பார்வையை கூட அவங்க முன் வச்சாங்க. அது ஒரு வகையில் பார்த்தா ஒரு முன்னோடியான மாநிலம் அப்படின்றதுனால விழிப்போடு இருந்து எதிர்க்கிறார்கள்னு சொல்லலாம். இல்லை அரசியல் அவேர்னஸ் காரணமாக, இல்லை அரசியல் பைபோலார் ஒரு பார்வை இருக்கிறதுனால எதிர்க்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கல்வியாளராக தமிழக அரசு முன்வைத்திருக்கக்கூடிய இந்த மறுப்புகளை, சமஸ்கிருத ஹிந்தி எதிர்ப்பு, 8ஆம் வகுப்பு வரையிலான ஆல்பாஸ் முறைக்கு எதிர்ப்பு, வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு எதிர்ப்பு, இப்படியான எதிர்ப்பு அப்படின்றது நம்ம மாநிலத்தின் உரிமை சார்ந்த விஷயம்னு பார்க்குறீங்களா, இல்லை ஒரு அரசியலுக்காக எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இப்போ மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது ஒரு தேசத்தை மறு கட்டுமானம் செய்யக்கூடிய ஒரு தொலைநோக்கான பார்வையற்ற முறையில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த கல்விக் கொள்கை முழுக்க ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பினுடைய இந்துத்துவ சித்தாந்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான முனைப்போடு தயாரிக்கப்பட்டிருக்கு. மதிப்பிற்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னதாக ஒரு கருத்து சொன்னீங்க. என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த அறிக்கையை முழுமையாக வெளியிடக்கூட முடியாத அளவிற்கு அதில் சில விஷயங்கள் அதில் இருக்குது. அதனால தான் அதனுடைய சாராம்சத்தை மட்டும் மத்திய அரசு தன்னுடைய வெப்சைட்டில் வெளியிட்டிருந்தாங்க. இது தொடர்பாக இன்றைக்கு நம்முடைய தமிழக அரசு ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுத்திருப்பதை வரவேற்கிறோம். ஏனென்றால் தமிழகம் சமூக நீதிக்கு ஒரு அடிப்படையான ஒரு மாநிலம். ரெண்டாவது, கல்விக்கான ஒரு நீண்டகால போராட்டத்தை முன்னெடுத்த மாநிலம். அயோத்திதாச பண்டிதர் காலம் தொடங்கி இன்று வரைக்கும் கல்விக்கான போராட்டத்தை முன்னெடுக்கிற ஒரு மாநிலம். அதில் சுட்டி காட்டப்பட்டிருக்கிற அத்தனை அம்சங்களுமே நாம் வரவேற்கக்கூடியது தான். ஏன் அப்படின்னா, இங்கே எல்லோருக்கும் கல்வி என்பது சாத்தியப்படாத ஒரு சூழலில் அதற்குள்ளாக நீங்கள் 5ஆம் வகுப்பு வரைக்கும் அதை எல்லோரையும் தேர்ச்சி பெற வைப்பது என்பதை 5வது வரைக்கும் சுருக்குவது என்பது இங்கே படிக்கிற அடிப்படையான கல்வியில் கை வைக்கிற ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது இன்றைக்கு வளர்ந்திருக்கிற விஞ்ஞான தொழில்நுட்ப யுகத்திற்கு தகுந்த மாதிரி கல்வி முறைகளை மாற்றி அமைக்காமல் கட்டாயமாக சமஸ்கிருதத்தை படிக்கணும்
அல்லது இந்தியை படிக்க வேண்டும் என்று சொல்வது இந்தியாவினுடைய இறையாண்மைக்கும் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கும் முரணானது. அந்த அடிப்படையில் நாம் அதை கட்டாயமாக எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த இடத்துல என்ன ஒன்று வருதுன்னா 8லிருந்து 5க்கு மாற்றுறத சொல்றீங்க. 8வது வரையிலும் ஆல் பாஸ் இருக்கிறத 5ஆம் வகுப்பு வரையிலும் அப்படின்னு சுருக்கக்கூடாது, இது சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்ற பார்வையை முன்வைக்கிறீங்க. ஆனால் அவர்கள் நீங்க சொல்றதனுடைய சாராம்சம் அவங்க அப்படியே படிப்பை கைவிட்டுருவாங்க 5ஆவதோட அப்படின்றதுல இருந்து அவங்களுடைய படிப்பு தடைபட்டுன்ற ஒரு சிந்தனையில இருந்து சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அரசு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ரொபோசல் சொல்லுது. நான் ஒரு வாதத்துக்காக கேட்கிறேன். ஆல்டர்னேட்டிவ் ப்ரொபோசல் என்ன சொல்றாங்கன்னா 8வது வரையிலும் அவர்களை அனுமதித்து விட்டு அதற்கு பிறகு அவங்கள திறன் மேம்பாட்டு கல்வி ஸ்கில் டெவலப்மெண்ட் சார்ந்து ஒன்று காமிச்சு அதுலேருந்து அவங்க ஒரு தொழிலை கற்றுக்கொண்டு போகட்டும்னு சொல்றாங்க. ஏற்கனவே இந்த தமிழகத்தில் ஆட்சி புரிந்த ஆச்சாரியாருடைய ஆட்சி காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட அதே இந்துத்துவ நடைமுறை கல்வியை இன்றைக்கு வேறு விதமான வார்த்தைகளில் நடைமுறைப்படுத்த முயற்சி செய்கிறாங்க. ஏற்கனவே இங்கே நடைமுறைப்படுத்த முயற்சிக்கப்பட்ட குலக்கல்வி முறையை மறுபடியும் மத்திய பிஜேபி அரசு கொண்டு வர முயற்சி செய்கிறாங்க. இப்போ இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருக்கும் அடிப்படை கல்வியை இன்னும் உத்தரவாதப்படுத்த முடியாத ஒரு சூழலில் படிக்க வருகிறவர்களையும் தரம் பிரித்து அதில் முழுக்க சாதி ரீதியான தொழில் முறைக்கு அவங்கள ப்ரெஷர் பண்ணி தள்ளுறது அப்படிங்கிற அந்த முறையை நம்ம சாதி ரீதியானதுன்னு எங்க இருக்கு? அவங்க ஒரு ஸ்கில் யாருக்கு இருக்கோ ஸ்கில் டெவலப்மெண்ட் நோக்கி அவங்கள அனுப்புறோம் அப்படின்னு சொல்றது சாதி சார்ந்து தான் போகும் எப்படி முடிவு போறீங்க? இல்லை, இது ஸ்கில் அப்படிங்கிறது ஒரு மேலோட்டமான வார்த்தையை தவிர இங்க என்ன முறையை வைக்கிறாங்க அப்படின்னா அவரவர்களுடைய தொழில் சார்ந்த முறையை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான குறிப்புகள் தான் அந்த அறிக்கையில இருக்கு. அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பேரில் ஒரு முறை சார்ந்த கல்வியை விட்டுட்டு முறைசாரா கல்விக்கு அரசே கட்டாயப்படுத்தி தள்ளுது அப்படிங்கிறத அதில் மறைந்திருக்கக்கூடிய ஒரு சூட்சமம். அதனால தான் அதை நம்ம கடுமையாக எதிர்க்கிறோம். பேராசிரியர் லெனின் அவர்களுடைய எதிர்ப்பு ஒரு அரசியல் பார்வையிலிருந்து வருது. நான் உங்களை கேட்கிறது, தமிழக அரசும் சொல்லுது 2011 தான் 8ஆம் வகுப்பு வரையிலும் ஆல் பாஸ்ன்ற ஒன்று கொண்டு வந்தீங்க. அது நடைமுறைக்கு சில ஆண்டுகளுக்குள்ளேயே இந்த முடிவுக்கு ஏன் போறீங்க, இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தமிழக அரசு சொல்லுது. இதுக்கு 2 விதமான பார்வைகள் இருக்கு. ஒன்று, நீங்க சொல்லலாம் படிக்காத பையங்களை எப்படி வேணும்னே பாஸ் பண்ற வைக்கிறது, ஆல் பாஸ்ன்னு போட்டா அது அவங்கள படிப்புல கவனம் செலுத்துறதுல இருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிரும் அப்படின்ற பார்வையை சில பள்ளி நிர்வாகிகள் முன்வைக்கிறாங்க. ஆனால் எதிர்த்தரப்பு சொல்றவங்க இல்லை, அவங்க சரியா படிக்கலன்னு நீங்க டிராப் அவுட் பண்ணீங்கன்னா, அவங்கள ஃபெயில் ஆக்குனீங்கன்னா அதற்கு மேலே அடுத்த வகுப்புல போய் படிக்கணுன்ற முனைப்பு வராமல் சமூகத்தோட சூழல் அப்படி இருக்கு. சாதாரண ஜனங்க, ஒரு நடை பாதையில் வசிக்கிறவங்க குழந்தைகள் இருந்து எல்லாரும் படிக்க வர்றாங்க. ஒரு வருஷம் அவங்களுடைய கல்வி ஃபெயில்னு ஆச்சுன்னா அவங்க அந்த படிப்பை அப்படியே விட்டுட்டு வேற எதுக்காக போகிற திசை மாறி போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்ற பார்வை, 2 பார்வை இதில் இருக்குது. உங்களோட பார்வை இதில் என்ன? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன். இது 2 இவருடைய வியூவும் அந்த வியூவும். இந்த குழந்தைகள் படிக்கிற போது ஸ்கூலுக்கு வரணும், படிக்கணும், அது நிலைச்சி நிற்கணும், அது அவங்க பெட்டர் சிட்டிசன் ஆகணும், அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும், அவங்க ஃபேமிலிக்கு இருக்கணும், எல்லாமே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம கொண்டு வரதுக்கு என்னென்ன பண்ணணும், அதுக்கு இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதெல்லாம் சொல்கிறோம். அதுக்காக என்னென்ன அட்டெம்ப்ட்ஸ்லாம் பண்ணுமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட். பட் 2வது அட்டெம்ப்ட் இது இவங்களை ரீட்டைன் பண்ண வேண்டியது எப்படி பண்ணணும் அப்படின்னு. இப்போ ஒரு இதுக்காக மாற்று ஒரு ப்ரொபோசல் சொல்கிறேன். இப்போ அது 8 5 ஆக்கலாமா, 5 2 ஆக்கலாமாங்கிறது கொஸ்டினை விட அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். இல்லை, இப்போ விவாதத்துக்கு இருக்கிறது 8ம் 5ம். அதுதான் நேற்றைக்கு கருத்து கேட்குறாங்க. 8 வரலையும் ஆல் பாஸ்ன்னு இருக்கு, அது 5 வரலையும் ஆல் பாஸ்ன்னு வச்சுக்கலாம், 6க்கு பிறகு நம்ம வடிகட்டலாம்ன்றாங்க. அதுக்கு வடிகட்டுறது நியாயமா தப்பா? தமிழக அரசு வேண்டான்னு மத்திய அரசு பரிந்துரைக்குது, அதில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ அவங்க நான் இஸ் இந்த ரைட் ஸ்டெப் தான் நினைக்கிறேன். ஆனால் அதை எப்படி பண்ணலாங்கிறதுக்கும் ஒரு வழிமுறைக்கு சொல்கிறேன். நான் இப்போ எல்லா ஸ்கூலுக்கும் NIOS ஒரு ரெக்கக்னிஷனு அவங்க அப்ளை பண்ண வேண்டாம், ரெக்கக்னைஸ் ஸ்கூல்ஸுக்கு அது கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பண்ண போகிற பட்சத்தில் ஒரு குழந்தை 5ஆம் கிளாஸாக இருந்தாலும் சரி, இந்த டிடென்ஷன் பாலிசி எப்போ வேணால் வச்சுக்கலாங்கிறதுக்கு அப்புறம் காரணத்துக்கு சொல்கிறேன். நான் வச்சுன்னுட்டு ஒரு 3 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனால் அந்த குழந்தை அதுக்கு 2 அட்டெம்ப்ட் கொடுக்கணும். அது அந்த டாக்குமெண்ட்டில் TSR சுப்பிரமணிய கமிட்டி ரிப்போர்ட்லேயே இருக்குது. 2வது இந்த TSR கமிட்டியுடைய இது ஒரு மறுக்கவே முடியாத ஒரு இந்த நூல் இல்லை, அது ஒரு ஆய்வுக்கு அவங்களுடைய பார்வையில் சில கருத்துக்களை வச்சுருக்காங்க. அவங்க நிறைய பேர்கிட்ட கருத்து கேட்டுட்டு இதை சொல்கிறதா சொல்கிறாங்க. அந்த கருத்து கேட்பே நடக்கலை
கமுக்கமாக இது நடந்திருக்குன்னு சொல்ற விமர்சனமும் இன்னொரு பக்கம் இருக்கு. அவங்க முன்வைச்சிருக்கிற இந்த பரிந்துரை பரிசீலனை அப்படின்ற ஒன்று சரியான ஒண்ணா? அதுதான் சொல்கிறேன்னா சரியானது தான். ஆனால் என்ன பண்ணணும் அப்புறம்னு கேட்குறேன் நான். அந்த வழிமுறைக்கு தான் என்ஐஓஎஸ் கொடுத்துட்டு இந்த குழந்தை படிக்க முடியாமல் இருந்தால் அந்த என்ஐஓஎஸ்குள்ளே படிக்க வச்சு அதை இம்ப்ரூவ் பண்ணி திரும்பி மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு வழிமுறை வந்ததுன்னா இதனுடைய ஸ்டெப்பும் இன்னும் அதில் வந்து வெளியில் அனுப்பிச்சுள்ள நீங்கள் படிக்க வேண்டாம்னு சொல்லலை, வெளி ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லலை, அங்கேயே படிக்க வைக்கலாம், என்ஐஓஎஸில் படிக்கலாம், திருப்பி அதை ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் கிளாஸுக்கு கொண்டு வரலாங்கிறது ஒரு வழிமுறை. இப்போது டிடென்ஷன் 5, 8, 10 எது வேணால் வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோங்கிறது தான். வெறும் நீங்கள் இப்போ அந்த எல்லா கேள்வியும் அந்த 8 வரலும் இருந்தால் குறைந்தபட்சம் அடுத்த 3 வருஷமாவது அந்த குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு உத்தரவாதம் இருக்குது. 5ஆம் வகுப்புலேயே நீங்கள் வடிகட்டுறதுன்னு ஆரம்பித்தா சிலர் நீங்கள் ஒரு 5% பேரை நிறுத்துறீங்கன்னாலும் அந்த 5% ஒரு மாநில அளவில் நீங்கள் கணக்கு போடுறப்ப இல்லையே லட்சக்கணக்கான இந்த திட்டம் அமலுக்கு வந்தால் இல்லை. இப்போ நீங்கள் அந்த திட்டத்தில் தான் எல்லாரோட ஒப்பீனியன் கேட்குறாங்க. அந்த திட்டத்தில் ஒப்பீனியன் நம்மள சொல்லலாமே, இந்த மாதிரி என்ஐஓஎஸ் மூலமாக ஏன் அந்த சிந்தனை வருதுன்ற ஒன்று இருக்குது. லட்சக்கணக்கான குழந்தைகள் படிப்பை நிறுத்துறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குல்ல, ஆபத்து இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் அந்த சிந்தனை வருதுன்ற ஒரு பாயிண்ட் வருதுல்ல. வருதுங்கிற பாயிண்ட் ஏன் அவளுக்கு வந்திருக்குங்கிறதுக்கு அந்த கமிட்டி ரிப்போர்ட்லையும் எழுதியிருக்காங்க, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எழுதியிருக்காங்க. அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நீங்கள் பார்க்குற போது அவங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படிக்காமல் அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருந்தால், இப்போ எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், இப்போ 4th ஸ்டாண்டர்டில் ஒரு குழந்தை 40 மார்க் வாங்கியிருக்கு, இல்லை 30 மார்க் வாங்கியிருக்குன்னா 100ங்கிற இடத்துலன்னா ஃபுல்லாக சிலபஸ் தெரியிற இடத்துல 30 தான் தெரியுதுன்னா அடுத்த கிளாஸுக்கு போகிற போது இது 30ல் 30 வந்ததுன்னா என்ன ஆகும்? இப்படி போயிட்டே இருந்தால் அதுக்கு புரிஞ்சுதா புரியலையா? அந்த குழந்தை கிளாஸில் புரியாமல் இருக்கிற குழந்தையும் டிஸ்டர்ப் ஆகும், மொத்த குழந்தையும் டிஸ்டர்ப் பண்ணணும், புரிஞ்ச குழந்தையும் டிஸ்டர்ப் பண்ணுறது. இப்போ நிறையா தெரிஞ்ச குழந்தையும் டிஸ்டர்ப் பண்ணணும். இது தெரியாமல் இது இல்லாமல் இல்லை, நடக்கிறது மாதிரி இல்லை, எல்லாத்துலேயும் நடக்கிறது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறதுக்கு தான் இவங்க ஒரு வழிமுறை சொல்கிறாங்க. அதனுடைய அடுத்த ஸ்டெப்பு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. என்ஐஓஎஸ்ல இதை நிறுத்தி திறன் மேம்பாட்டு கல்வி அப்படின்னு அனுப்புறதே குறைந்த சம்பளத்திற்கு ஆட்களை தயாரிப்பது. 8வது தான் படிச்சிருக்காரு, அப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட் கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒரு குறைந்த சம்பளத்திற்கான ஆட்களை, வேலை ஆட்களை தயாரிக்கிறது தானா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எதிர்த்தரப்பில் முன்வைக்கிறாங்க. இல்லை, ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் போய் தான் ஆகணும்னு சொல்லவே இல்லை யாரும். நீங்கள் இப்போ என்ஐஓஎஸ்ல படிக்கலாம், அதுக்கு ஒன்றும் நோபடி இஸ் ப்ரிவென்டிங் யூ ஃப்ரம் டூயிங் தட்ல. இல்லை, ஆல்டர்னேட்டிவ் எஜுகேஷன் ஃபார் தி அண்டர் ப்ரிவிலேஜ்ட் அப்படின்னு வர்ற ஒரு வார்த்தைகளில் ஒரு மாற்று ஏற்பாடுகளை அவளை செய்திருக்கிறோம், வறியவர்களுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அது 2 ஸ்ட்ரீமாக கல்வியை மாற்றிடும். பொதுக்கல்வி என்பது ஒரு சாரா இருக்கும், இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் எஜுகேஷன் ஃபார் அண்டர் ப்ரிவிலேஜ் அப்படின்னு சொல்றது இன்னொரு சாரா இருக்குமான ஒரு வர்க்க வேறுபாடு, ஒரு கிளாஸ் டிஃபரன்ஸ் அதில் கொண்டு வந்துடும் அப்படின்னு ஒரு அபாயம் சொல்றாங்க. நீங்கள் யூ ஹவ் நாட் ஆன்சர். நான் 30 மார்க் இருக்குது, அடுத்த வருஷம் 30 மார்க் வாங்கினா அதில் 30 மார்க் வாங்கினா இப்போ எவ்வளோ இருக்கும்? 15 தானே இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் நீங்கள் பார்த்துட்டே போனீங்கன்னா எந்த லெவலில் அவங்க நிற்கணும். இப்போ ஏன் 8வது 10வது வச்சுக்கங்களேன், 12 வச்சுக்கங்களேன், எல்லாரும் வெளில அனுப்பிச்சுடுங்களேன், பாஸ்ன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லலாமே. அப்போ 12 வரலையுமே எல்லாரும் இருப்பாங்க. படிக்காமலே அவங்க 2 பேர்ட்டையும் அவங்க நிறைய இதை பற்றி நிறைய பேசியிருக்கக்கூடியவங்க. நீங்கள் 2 பேரும் கல்வி சார்ந்த சிந்தனையாளர்கள், அவங்களுக்கு அரசியல் சார்ந்த சிந்தனையாளர்கள். அவங்கள்ட்ட போகிறதுக்கு முன்னாடி மீண்டும் உங்கள்கிட்ட ஒரு வாட்டி கேட்குறேன், ஆல் பாஸ் வடிகட்டாமல் அப்படியே அனுப்புறது அப்படின்னு சொன்னால் அது 5ஓ 8ஓ 10ஓ 12ஓ அப்படி அனுப்பிச்சு என்ன பண்ண போகிறீங்க? அதனுடைய விளைவுன்றது சமூகத்துக்கு பெருசாக ஆரோக்கியமாக இருக்க போகிறதில்ல அப்படின்ற பார்வையை திரு சுவாமிநாதன். இல்லை, இப்போ இது என்ன நம்ம கூர்ந்து பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, பள்ளிகளை தரப்படுத்துவதும் இங்கே கற்பித்தல் முறையை வலிமைப்படுத்துவதும் தான் மாணவர்களை அறிவுள்ளவர்களாக மாற்றுமே தவிர மதிப்பெண் மட்டுமே மாணவர்களுடைய அறிவுத்திறனை அளவிடுகிற அளவுகள் அல்ல. அந்த பார்வையே முதல்ல அடிப்படையில் தவறானது. இப்போ இன்றைக்கு அரசு பிள்ளைகளை படிக்க வைப்பது அப்படிங்கிறது இந்த தேசத்திற்கான நல்ல குடிமக்களை உருவாக்குகிற ஒரு அற்புதமான பணி என்கிற ஒரு சமூக நீதி கண்ணோட்டத்தில் பார்க்காம கல்வித்துறைக்கு செய்கிற செலவு அல்லது கல்வித்துறையில் இதெல்லாம் எந்த அளவுக்கு தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிப்பது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டா இந்த மாதிரியான சிக்கல்கள் வரத்தான் செய்யும். அப்போ நம்முடைய பிள்ளைகளை அறிவாளிகள் ஆக்குவதும் ஆளுமை மிக்கவர்களாக ஆக்குவதும் தான் கல்வியினுடைய நோக்கமே தவிர நீங்கள் சொன்ன மாதிரி வெறும் தொழிலாளர்களை உருவாக்குகிற அல்லது ஒரு பியூரோக்ராட்டிக் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஆட்களை உருவாக்குற முறை இல்லை.
அதனால் பாஸ் போடுறது ஃபெயில் போடுறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இங்கே பெரும்பாலும் நிறைய அடித்தட்டு மக்கள் இன்றைக்கு தான் வந்து முதலாக கல்வி நிலையங்களில் கால் வைக்கிறாங்க. ஸோ அப்போ அவர்களுடைய கல்வி உரிமையை பறிக்கிற மாதிரியான ஒரு சூழலாக தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு. இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அரசு சார்ந்த கல்வி நிறுவனங்கள் எவ்வளவு தரமற்று இருக்கின்றன, அது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு தான். அப்போ அதையெல்லாம் சீர்படுத்த முன்வராத அரசாங்கம் ஆனால் இன்றைக்கு வந்து 5வது வரைக்கும் வந்து பாஸ் போட்டால் போதும், 8வது வரைக்கும் அதை கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுவது என்பதே அடிப்படை சமூக நீதிக்கும் மனித உரிமைக்கும் எதிரானதாகும். எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? இல்லை, இது வந்து நம்ம அன்னசரியாக நம்ம வந்து இதை பொலிட்டிசைஸ் பண்ணி இதை நம்ம இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால ஒன்றும் குழந்தை படிச்சுட்டு போகிறதோ அது வேலையே கொடுக்க போகிறது இல்லை யாரும், சும்மா பேசின்னு உட்காந்துட்டு இருப்போம் நம்ம. பட் வி ஹேவ் டு டூ சம்திங். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த குட் சிட்டிசனாக இருக்கணும், அந்த குழந்தைக்கு இப்போ படிக்கணும், படித்ததுனாலையோ இல்லை ஒரு தன்னுடைய ஒரு டேலண்ட் எதுவும் இருக்கோ, ஸ்கில் எதில் இருக்கோ அது வழியாக அவங்களுக்கு வேலை கிடைக்கணும், வேலை கிடைச்சி சம்பாதிச்சு தன் குடும்பத்தையும் காப்பாற்றி நாட்டுக்கு என்ன செய்யணும்னு பார்க்கணுன்னு இருக்குது. அப்படி இருக்கிற போது ஒன்றுமே செய்யாமல் நீங்கள் வந்து வெறும் அப்படியே பாஸ் பண்ணிட்டே போனால் அந்த குழந்தைக்கு என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் நம்ம ஒன்றும் கொடுக்க போகிறது இல்லை. இல்லை, இந்த வேகமாக ஓடுற ரயிலில் ஒரு குறிப்பிட்ட சிலர் அப்படியே அந்த பெட்டி தேங்கி நின்றதுக்கு வாய்ப்பு இருக்காதா? இது இருக்காது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், திரும்பி என்ஓஎஸ் எதுக்கு இருக்குது? என்ஓஎஸ் அதுக்காக தானே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். குறிப்பிட்டீங்க. இல்லை இல்லை அவங்க சாரை சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் திறன் வளர்க்கிறது அப்படிங்கிற அந்த சொல்லு தான் நவீனமாக இருக்குதே தவிர அதனுடைய உள்ளார்ந்த அரசியல் பொருளும் சமூக பொருளும் என்ன அப்படின்னா, ஏற்கனவே தலைமுறையாக கல்வி மறுக்கப்பட்டு கல்வி நிலையங்களுக்கு வந்தவங்களை மறுபடியும் அவங்க எந்த இடத்துலேருந்து வந்தாங்களோ அந்த இடத்துக்கு திருப்பி அனுப்புகிற முயற்சி தான். இது வந்து திறன் மேம்பாட்டு சார்ந்த விஷயமே அல்ல. இன்றைக்கு இருக்கிற கல்வி முறைகளில் சமூக தடைகள் எல்லாம் மீறி எவ்வளவோ பேர் சாதிச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து இதை கட்டாயம் படிக்கணும் அப்படிங்கிற வற்புறுத்தல் தேவையில்லாத ஒன்று தானே. இப்போது உங்கள் 2 பேருக்கும் நன்றி. அதை முக்கியமாக பேச வேண்டியவங்க 2 பேர் இருக்கிறாங்க. திரு ராமசுப்ரமணியம் இதில் ஆரம்பத்திலேருந்து தமிழ்நாட்டில் இது பற்றி நிறைய விவாதங்கள் பண்ணாலும் இன்றைக்கி தமிழக அரசு தன்னோட ஸ்டாண்டை தெளிவாக சொல்லிடுச்சு. 100 பொருட்களில் 36 சப்ஜெக்டில் எங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. குறிப்பாக இப்போ கல்வியை மத்திய பட்டியலுக்கு எடுத்துகிட்டு போகிறத நாங்கள் எதிர்க்கிறோம். இந்த 8க்கு 5ஆக குறைக்க வேண்டிய அவசியம் தற்போது எழலை. அதே மாதிரி ஹிந்தி மும்மொழி கொள்கை அல்லது சமஸ்கிருதத்தை சொல்கிறது அப்படின்றத நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்ற அம்சத்தை சொல்கிறாங்க. இது வந்து மத்திய அரசு பெரும்பான்மை பெற்றிருக்கக்கூடிய பிஜேபி அரசு தங்களுடைய அரசியலை இந்த கல்வி கொள்கையின் மூலமாக புகுத்துக்கிறாங்க. அதை மாநில அரசு அதை ரெசிஸ்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை, அடிப்படையாக ஒன்று என்னென்னா, இந்த மாதிரி மாறுதல்கள் வரணும், கல்வி மாற்றங்கள் வர வேண்டும் என்று எல்லாருமே பேசிக்கொண்டிருக்கின்றார்கள், பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். 86க்கு அப்புறம் ஒன்றும் நடக்கல. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை 92ல் ஒரு மாறுதல் வந்தது. அதற்கு பிறகு இன்றைக்கி எடுத்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 24-25 வருஷத்துக்கு பிறகு ஒன்றுமே சேஞ்சே ஆகலை. அதனால் ஆனால் உலகம் மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றது, மாறுதலுக்கு உட்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே கல்வி முறையில் மாற்றம் வேண்டும், அந்த சிலபஸில் மாற்றம் வேண்டும் என்பதில் கட்டாயமாக ஒரு 2 வித ஒப்பீனியன் இருக்க முடியாது. ஒரு விஷயம். 2வதாக இப்போ நாம் வந்து 8ஆம் கிளாஸா 5ஆம் கிளாஸா அப்படின்னு பேசி கொண்டிருக்கின்றோம். டெஃபினட்டாக அதில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அரசாங்கங்கள் அது வந்து பிஜேபின்னு ஒன்றும் கிடையாது, அதனுடைய சித்தாந்தம் கிடையாது, ஆர்எஸ்எஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 8ஆம் கிளாஸ்ன்னு போட்டது மிகப்பெரிய தப்பு. 2010 வரைக்கும் என்ன சார் இருந்தது, 5ஆம் கிளாஸும் 3ஆம் கிளாஸ் அது வரைக்கும் நாம என்ன பண்ணோம், அதுக்கு பிறகு என்ரோல்மெண்ட் கூடுச்சு. 8 வரலையும் வந்த வர பிறகு பள்ளிக்கு போறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க முன்னே ஒரு மாறுதல்கள் அவசியம் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மாற்றம் என்பது நன்மைக்காக இருக்கணும், முன்னோக்கி செல்றதுக்காக இருக்கணும். ஆனால் இது பின்னோக்கி இழுத்து செல்லக்கூடியது அப்படின்ற விமர்சனத்தை இந்த ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த நேற்றுக்கு தான் நான் ஐரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் போயிட்டு நேற்றுக்கு தான் வந்தேன். அங்கே நான் பார்த்த ஒரு கண்ட்ரி என்னென்னா ஃப்ரான்ஸ். அங்கே இருக்கக்கூடிய பள்ளிகள்லாம் நான் பார்க்கும் பொழுது அங்கே என்ன ஒரு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஒரு கிளாஸில் 8ஆம் கிளாஸில் ஒரு பொண்ணு பையன் அவங்கெல்லாம் ரொம்ப வளர்ந்தவங்களா, என்ன சார் இப்படி இருக்காங்களே அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, சார் இவங்க வந்து தே ஆர் நாட் ஃபிட் ஃபார் திஸ், அதனால் அவங்கள டீடைன் பண்ணியிருக்கோங்க சார், ஹையர் கிளாஸுக்கு போக முடியலன்னு. உலக அளவிலே அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. அந்த டிடென்ஷன் என்பது அவசியமாக இருக்கின்றது. ஏன்னா நீங்கள் இவர் சொன்னது போல் எல்லாருக்கும் பாஸ்ன்னு கொடுத்தா நீங்கள் 12ஆம் கிளாஸ் அப்புறம் எல்லாரும் கிராஜுவேஷன் கூட நீங்கள் கொடுத்து என்ரோல்மெண்ட்டு வேண்டி இல்லை சார், எல்லாரும் ஹையர் எஜுகேஷன் பிரமாதமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் டிகிரி கொடுத்து விட்டு நம்மளை பிரான்ஸோட ஒப்பிட்டுக்கலாமா?
எல்லா எந்த நாடுகளும் ஒரு முன்னேறிய ஐரோப்பிய நாட்டோடையும் இல்ல, இல்ல, இல்ல. நமக்கு அது இருக்கிற நம்ம ஒரு நாடு- சோசியல் டிஸ்அட்வான்டேஜ் எக்ஸாக்ட்லி சரி, நான் பிரான்ஸ் ஒண்டி நான் சொல்லல. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 50 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரியான ஒரு விவாதம் தமிழ்நாட்டில் நடந்திருந்தால் லெனினோ பிரின்ஸோ பேசுவதற்கு மாற்று கருத்தை சொல்றதற்கு உட்காரக்கூடிய நிலைமை இருந்திருக்கும், அவங்க படித்திருக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இல்லாத ஒரு நாட்டில் நம்ம பிரான்ஸையும் மற்ற நாட்டையும் கம்பேர் பண்றது இல்ல நான் எதுக்காக சொல்றேன், இதை பத்தி நம்ம 26 27 ஸ்டேட்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார். இந்த டிடென்ஷன் 8ஆம் கிளாஸ்ன்னு போட்டது ரொம்ப தப்பானது. அது மிகப்பெரிய அளவிற்கு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை குறைச்சி விடுது அப்படிங்கிறது தான் மற்ற மாநிலங்கள், நான் சொன்னது ஆரம்பத்திலே சொன்னது போல மற்ற மாநிலங்கள் அவங்களாம் கூட இதை அப்போஸ் பண்ணிகிட்டே கொண்டிருந்தாங்க. இது நல்ல வேளை ஒரு சேஞ்ச் வந்திருக்கின்ற அதே சமயத்தில் அதை பற்றி நான் பீட் அபவுட் த புஷ் சுற்றி அதை பேசிட்டு இருக்கிற அவசியமே இல்லை. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஜவடேகர் ஹேஸ் மேட் இட் வெரி கிளியர், வேணும்னா நீங்கள் 8ஆம் கிளாஸ் வி லீவ் டு த ஸ்டேட், நீங்கள் வச்சு காட்டா போங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஆகவே அது தேர் எண்ட்ஸ் அ மேட்டர். ஆகவே 5ஆம் கிளாஸ் வேணுமா இல்லை 8ஆம் கிளாஸ் வேணுமா, இட் இஸ் லெஃப்ட் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ தமிழ்நாட்டில் 5ஆம் கிளாஸ் தான் வச்சுக்க போகிறேன், 8ஆம் கிளாஸ் தான் இருக்க போகின்றது டிசைட் பண்ணாங்கன்னா அதை பற்றி நாம் இங்கே ஒன்றும் பேசிட்டு இருக்கிற அர்த்தமே கிடையாது, இப்படியே ஓடிட்டு இருக்கும். ஆனால் இது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கே ஆல்ரெடி என்ன சார் இன்னைக்கு இருக்கிற இதே மாதிரி 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்னு சொல்லிட்டு உட்காந்துறேன். தெர் இஸ் அ ஷிஃப்ட். முன்னாடிலாம் ஸ்டேட் போர்ட்ஸ்னு இருந்தது, அதுக்கப்புறம் மெட்ரிகுலேஷன் போச்சு, இன்னைக்கு சிபிஎஸ் பக்கம் போயிட்டு இருக்காங்க, இப்போ ஐஜிசிஎஸ்சின்னு போயிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய அளவிற்கு இன்னைக்கு ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 100 50 75ன்னு இருந்தது, இன்னைக்கு 600 700 1000 கணக்கில் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் வந்திருக்கு. தே டோன்ட் ஹேவ் ஃபெய்த் இன் திஸ் ஸ்டேட் சிலபஸ் ஆர் இந்த மாதிரி சிஸ்டத்தில் அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. ஒன்று. இரண்டாவதாக இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஸ்டேட்டுக்கு நம்ம கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னால் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் மைண்ட் பண்ணாது. சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் அது நீங்கள் யூ கேனாட் இம்ப்ளிமெண்ட் இட். ஒரு விஷயம். ரெண்டாவதாக இன்னைக்கு என்ன பிரச்சனை, மும்மொழி கொள்கை இல்லாத இருக்கிறதாவே நம்ம மண்டையை உடைச்சுட்டு இருக்கோம். நாம் எங்கே சான்ஸ்கிரிட்டை கம்பல்சரியாக கொண்டு வந்தாங்க, எங்கே ஹிந்தியை கம்பல்சரியா இருக்கு, இந்த மாதிரி எங்க நான் படிக்கவே இல்லை. இல்ல வணிகன் நீங்க பாலிசியை படிச்சீங்கன்னாவே தெரியும். பாலிசில ரொம்ப அழகா பாலிசில என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப தெளிவா அதுல குறிப்பிட்டு இல்லாத ஒன்றை நீங்க எதிர்க்கிறீங்க. பாலிசில மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு என்னன்னா, இந்தியாவின் ஒருமைப்பாட்டிற்கும் பண்பாட்டிற்கும் கலாச்சாரத்திற்கும் அதிகபட்ச பங்களிப்பை சமஸ்கிருதம் தந்திருக்கிறதுனால நாம் சமஸ்கிருதத்தை கற்றுக்கொள்வதற்கான நிறைய உதவிகளை அரசு செய்யும் என்று அந்த பாலிசில இருக்கு. ஒரு அரசியல் நேர்மையோடு நம்ம நிறைய பேசியாச்சு. ஒரு கருத்தை பேசும்போது நேர்மையா நம்ம விவாதிக்கணும். அந்த இதுல இருக்கு, அதுல ஒரு 54 பாயிண்ட் அதுல ஒரு பாயிண்ட்ல இருக்கு. சமஸ்கிருதத்துக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவத்தை மத்திய அரசு கொடுப்பதற்கான காரணம் என்ன? இன்னைக்கு அது இந்திய பண்பாட்டிற்கும் இந்திய கலாச்சாரத்திற்கும் என்ன பெரிய பங்களிப்பு செஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதனால இந்த கல்வி கொள்கையில வலுக்கட்டாயமாக ஒரு தனிப்பட்ட மொழிக்கும் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய அரசமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளுக்கு தராத முக்கியத்துவத்தை இறந்து போன மொழியாக மக்களுடைய வழக்கில் இல்லாத ஒரு மொழிக்கு தர வேண்டிய அவசியம் என்ன என்கிற கேள்விக்கு சார் இவர் நிறைய பேசியாச்சு. பட் நான் சொல்ல வேண்டியது ரொம்ப தெளிவாக வருகின்றேன். இப்ப அவரே சொன்னது போல 22 மொழி இருக்கு, ரெகக்னைஸ்டு நேஷனல் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதில் பேசப்படுகின்ற எழுதப்படுகின்ற படிக்கப்படுகின்ற மொழிகள் எல்லாமே கிட்டத்தட்ட இருக்கு. நீங்கள் பக்கத்தாப்பில் இருக்கிற மலையாளமாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், அல்லது தமிழாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், அல்ல மராட்டியாக இருக்கட்டும், குஜராத்தியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் எல்லாத்துலேயும் அந்த வழியில் மார்க்கத்தில் படிக்கிறதுக்கு வழி இருக்குது அந்த மொழி வழியாக. இங்கே என்ன சொல்றேன்னு, அப்போ நம்முடைய பாரம்பரியமான மொழி அது தமிழும் சரி சம்ஸ்கிருதமும் சரி ரெண்டுமே கண்கள் மாதிரி, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த தமிழ் என்ன செத்து, இது சம்ஸ்கிருதம் செத்து போயிடுதுங்க, செத்தெல்லாம் போகலை. அந்த மொழிக்கு முக்கியத்துவம் தரப்படாத நிலையில் அதோட நோஞ்சானாக இருக்கின்ற நேரத்தில் கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணா என்ன தவறு? இல்ல இல்ல இரண்டாவதாக நீங்க இருங்க சார், நீங்க யாருமே படிக்க கூடாது, அது தேவ பாஷை, படிக்க விடாம பண்ணாங்க. இன்னைக்கு அவங்க இந்த மொழியை பேசிய தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் அடிப்படையில காரணம். ஆனா இன்றைக்கு 1% பேர் கூட வழக்குல பேசாத ஒரு மொழிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் என்ன? இன்றைக்கு தமிழுக்கான இல்ல எனக்கு நேரமே ரொம்ப குறைவா இருக்கு. அதுல
குறுக்க ரொம்ப பேசி என்ன மிஸ்டர் சுவாமிநாதன் he is இல்ல, diverting. கருத்து தான் கருத்துக்கு He is பதில் கருத்து diverting. சொல்லுங்க. நீங்க கருத்து பேசலாம் சார், பட் மெயின் இஷ்யூ என்னன்னா சமஸ்கிருதங்கிறது செத்து போன மொழி கிடையாது, தேவ பாஷை இங்க ஒண்ணும் கிடையாது. நீங்க சாதாரண மக்கள் கூட ஒரு சில கிராமங்கள்ல நீங்க எடுத்துனீங்கன்னா கர்நாடகா பேசுறாங்க சார், இந்தியாவுல இருக்கக்கூடிய 130 கோடி மக்கள்ல 1% பேர் கூட பேசாத ஒரு மொழி மொழி இருக்கின்றது. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழோ அல்லது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலையா சார்? அப்ப ஐநா சபை முட்டாள்கள், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு அர்த்தம். அவன் என்ன சொல்றான், ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்ட 7 மொழி, சீனம், பெர்ஷியன், ஹிப்ரு, லத்தீன், கிரேக்கம், தமிழ் அண்ட் சமஸ்கிருதம், 7 மொழி. அப்ப செத்து போயிடுது, அப்ப விட்டுக்க வேண்டியதானே? இதுல எல்லாம் போனதெல்லாம். ஆனா இதெல்லாம் இல்லாத சார், இன்னைக்கு ஹீப்ருல இல்லாத இருந்தாலும் அவர்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை பேசுகின்றது யார்? இல்ல அப்போ இந்த இந்திய அரசமைப்பு சட்டத்துல அங்கீகரிக்கப்பட்ட எல்லா மொழிகளுக்கும் நீங்க சம உரிமை சார், அதுதான் நான் சொல்றேன். ஒரு சோப்லாங்கி இருக்கு, நீங்க சமஸ்கிருதங்கிறது. ஆனா ஒரு மொழிக்காக ஒரு கிளாஸே உருவாக்குறாங்க அப்படினா அதன் மூலமாக ஒரு சமூக அதன் மூலமா ஒரு சமூக ஆதிக்கத்தை கொண்டு வரணும்ங்கிற உள்ளதான் அது காரணம். இதெல்லாம் இங்க தமிழ்நாட்டுல உண்டிதான் இந்த மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன். தப்பலாம் இல்ல, நீங்க அதாவது சமஸ்கிருதம் படிக்க வேண்டும் எவரும் சொல்லல. இதுதான் நடைமுறையில இருந்த உண்மை. பாலிசில இருவரும் ஒரே நேரத்துல பேசினா கேட்க, நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, அதுக்கு மறுப்பு இருந்தா மறுப்பு தான். நான் அடிப்படையாக ஒன்று சொல்றேன் சார், சமஸ்கிருதம் நீ கட்டாயமாக படிக்கணும், இந்த பாலிசில சொல்லப்படவே இல்லை. இரண்டாவது ஹிந்தி ஊக்குவிக்கணும்னு சொல்றாங்களா, அது சரியா சார்? அதுதான் ஏன் ஒரு ஒண்ணுமே இல்லாத என்ன சார், சோப்பனாங்கே ஒரு இருக்குன்னா அந்த ரொம்ப அருமையான மொழி, அப்படி தொழில்நுட்ப அறிவு சார்ந்த விஷயங்கள் அந்த மொழியில என்ன இருக்கு, என்ன படைக்கப்பட்டார், அது தனி என்ன இருக்கு. இப்ப இன்றைக்கு ஆங்கிலம் என்று ஒரு மொழி இருக்கிறது. இன்றைக்கு அறிவுத்துறையில அது மிகப்பெரிய பங்களிப்பு செய்திருக்கு. இன்றைக்கு தமிழ் என்று ஒரு மொழி இருக்கிறது. இந்த தமிழ் சமூகத்தினுடைய பண்பாட்டு உருவாக்கத்திற்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அப்படி என்ன கான்ட்ரிபியூஷனை அல்லது அப்படி என்ன அறிவியல் விஞ்ஞான தொழில்நுட்ப கருத்துக்களை சமஸ்கிருத மொழியில படைப்புகளாக உருவாக்கியிருக்காங்க என்கிற ஒரு கேள்வி. சமூகத்தினுடைய அரசு சமூக ஆதிக்கத்தை வலியுறுத்துகிற இந்த மொழியை திணிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சார்? சார், இப்ப அடிப்படையாக நான் என்ன சொல்றேன்னா, இது ஒண்ணு திணிக்கவும் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஒரு இது அற்புதமான மொழி, ஆனாலும் கூட ஒரு சோப்பலாங்கியா இன்னைக்கு இருக்கின்றது. ஏன்னா நிறைய பேர் படிக்கிறதுக்கு வாய்ப்பை தருவதற்காக இந்த அரசாங்கம் சொல்லுகின்றது, வேணா வச்சுங்க, வேண்டாம் அப்ப உங்களுக்கு பிடிக்கலன்னு யார் இங்க கம்பல் பண்ணாங்க? அப்ப ரொம்ப சிம்பிள், அவங்க உங்களுக்கு தாய்மொழியில நீங்க கல்வி இல்ல இருங்க, சமஸ்கிருதத்தை தாய்மொழியா கொண்டவங்க சமஸ்கிருதத்துல படிக்கட்டும், அவங்க தாய்மொழியில படிங்கிற கருத்தை நீங்க ஏத்துக்கலாம். இப்போ அரசு ஏன் அந்த அறிக்கையை முழுமையா வெளியிடல அப்படின்னா, அந்த அறிக்கையில எதை சொல்றாங்க அப்படின்னா, தாய்மொழி கல்வி வழிய டிஎஸ்ஆர் சுப்பிரமணிய கமிட்டி வலியுறுத்துது. சோ இது மாதிரி மத்திய அரசுக்கு நெருடலை உருவாக்குகிற சில கருத்துக்களும் இருக்கிறதுனாலதான் அதனுடைய சில பகுதிகளை மறைத்து விட்டு அவர்களுக்கு சாதகமான சில செய்திகளை மட்டும் இன்றைக்கு வெளியிட்டு இருக்காங்க. அரசு கிட்ட ஒரு அறிக்கை கொடுக்கறாங்கன்னா ஒரு நேர்மையான அரசாக இருக்கும் பட்சத்தில் அதை பொதுமக்களுடைய விவாதத்துக்கு வைக்கிறதுல என்ன குற்றம் வந்துற போது ஒரே ஒரு லைன் ஒண்டி தான் நான் படிக்கிறேன். தாய்மொழி கல்விக்கு முழுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுகின்றார்கள். இது பொய்யான குற்றச்சாட்டு. ஆதார கல்வி முதல் +2 வரை தாய்மொழி வழி கல்வி முறை தொடரும். 2ஆம் மொழி ஆங்கிலமாக இருக்கும். விதி 4.11(1) மற்றும் 4.11(2). 3ஆம் மொழி ஒன்றை மாநில அரசுகள் விருப்பத்திற்கு இணங்க கற்க வழி செய்யப்படுகின்றது. அதில் தான் நீங்கள் ஹிந்தியோ அது அல்ல, இந்த 3ஆம் மொழிங்கிறது ஹிந்தின்னு சொல்லலை, சம்ஸ்கிருதம் தான் நான் சொன்னது போல அதுக்கு வேணும்னா அதையும் வைத்துக் கொள்ளலாம், அல்லது நீங்க அது மலையாளம் வேணும்னா வச்சுங்க. மூன்றாவது மொழி ஒன்று கத்துக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? மூன்றாவது மொழின்னு கூட அதுல இல்ல. மிக தெளிவாக இந்திய கலாச்சாரத்திற்கு பெரும்பான்மையான பங்களிப்பு சமஸ்கிருதம் அளிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இங்க இந்திய கலாச்சாரம் என்று கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட வகுப்பாருடைய ஆதிக்க உணர்வு தான் இங்க கலாச்சாரமா கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்படி அந்த கருத்துக்களை சொல்லுகிற இலக்கிய படைப்பாக்களை மட்டுமே எந்த மொழினாலும் பண்ணிக்கலாம்னு தானே அவங்க சொல்றாங்க. இல்ல அப்படி சொல்லல, நீங்க அந்த விதிமுறையை தெளிவா அதுல சமஸ்கிருதம் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சார் சரியா படிக்கலன்னு நினைக்கிறேன். நீங்க அந்த அறிக்கையை நல்லா படிச்சு பாருங்க, அதுல சமஸ்கிருதம் குறிப்பிடப்பட்டிருக்கு. ரொம்ப நேரம் இன்டர்வியூ பண்ணணும்னு நினைக்கிறார். சொல்லுங்க சார். இதுல ஒன்னும் பாலிசியில சான்ஸ்கிரிட் நீங்க எடுத்துதான் ஆகணும்னு சொல்லல, இதுல ப்ரோமோட் பண்ணுவோம் தான் எழுதிருக்கு. அதுல we will promote that because it has scientific and எனக்கு ஒரு தமிழை தாய்மொழியா கொண்ட எனக்கு ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கலாம். 2000 வருஷம் நம்ம மொழி செம்மொழி, 2000 வருஷ பாரம்பரியம் நமக்கு இருக்கு. தமிழர்களுக்கு அதுல ஒரு பெருமிதம் இருக்கு. இன்னைக்கு கீழடியில வந்த இதுவரையிலும்
தமிழ் வந்து எந்த பிற மொழியினுடைய ஆதிக்க உணர்வு இல்லாமல் இன்னொரு மொழியை சார்ந்து இல்லாமல் இலக்கிய இலக்கணத்தை தன்னகத்தை வைத்திருக்கிற ஒரு மொழி அப்படின்ற பெருமை இதுக்கு இருக்குது. இப்போ இதில் நீங்கள் யுனெஸ்கோ போற்றக்கூடிய அல்லது உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட செவ்வியல் மொழிகளில் ஒன்றான தமிழை அங்கே அதையும் ப்ரொமோட் பண்ணணும். நீங்கள் வந்து வட இந்தியாவில், மற்ற வடகிழக்கு இந்தியாவில், மேற்கு இந்தியாவில் இதை தமிழையும் கற்றுக்கொள்ளுங்க, திராவிட மொழி குடும்பத்தில் ஒரு மூத்த மொழி அப்படின்னு சொல்கிற. இப்போ சமஸ்கிருதத்தை ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஒரு இந்தியன் லாங்குவேஜ் ஏன் ப்ரொமோட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறது மாதிரியே ஏன் ஒரு இன்னொரு இந்தியன் லாங்குவேஜான தமிழை ப்ரொமோட் பண்ணணுன்ற சிந்தனை வரல? இல்லை இப்போ இதில் சார் அவர்கிட்ட சார் நான் வந்து இது இந்த முன்னாடி கொஸ்டினே ஆன்சர் பண்ணிட்டு தான் இதை ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். சம பண்ணுங்க. ஒன்று, மதர் டங்கில் தான் டீச் பண்ணணும், அதுக்கு ப்ராமினன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. அது கிளியராகவே இருக்குது பாலிசியில். அதனால் எதையும் தூக்கி போட்டுட்டு ஒன்று வர வைக்கல. இன்ஃபேக்ட் அதில் யாருக்கு மாற்று கருத்து? யாருக்கு அதில் மாற்று கருத்தே இல்லை. அது இருக்குன்னு அவங்களே இந்த டாக்குமெண்ட்டில் இருக்குது. ரெண்டாவது வந்து இதை புஷ் பண்ணுங்கிறது இல்லை, ப்ரமோட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ப்ரொமோஷன் ஏன் ஒரு லாங்குவேஜுக்குன்னு கேட்குறோம். இல்லை, அது காரணம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போது சென்ட் ஜூட்ஸ்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அவங்க வந்து சான்ஸ்கிரிட்டை கம்பல்சரியாக வச்சுருக்காங்க 6th ஸ்டாண்டர்டில் யூகேயில். ஜெர்மனி ஃபுல்லாக யூனிவர்சிட்டிஸில் சான்ஸ்கிரிட் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வரவேற்பு இருக்குது நிறையா. அதுக்கு டீச் பண்ணுறதுக்கு கூட ஆள் இல்லாமல் போயிருக்கு. இப்போ சென்ட் ஜூட் ஸ்கூலுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் டீச் பண்ணுறதுக்காக ஒரு வழி. அது பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. எங்கோ உலகத்துல ஒரு இடத்துல சொல்லி கொடுக்குறாங்கங்கிறதுனால இல்ல. இங்க இந்திய பண்பாட்டு சூழல்ல எத்தனையோ தாய்மொழியை பேசுகிறவர்கள் இருக்காங்க. ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட நெதர்லாந்துல 5ஆம் கிளாஸ் பையன் சமஸ்கிருதத்தை படிக்கிறான், அரசு சொல்லுது அந்த மொழி வந்து இறந்து போச்சு அப்படின்னு எல்லாம் எடுத்து சொல்லுது. அதுல வந்து எனக்கு அவமானமா இருக்கு. அங்க போன போது என்னடா இது, நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை நெதர்லாந்துல நான் பார்க்கின்றேன். சரி, இல்லை அந்த வெப்சைட்லேயே என்ன போட்டிருக்காங்கன்னு போய் பார்க்கட்டும். அதை அவங்க வந்து நம்ம பிஜேபியே பண்ணலை, நரேந்திர மோடி பண்ணலை, ஐ மீன் ஒரு பர்டிகுலர் வர்க்கமும் பண்ணலை. யாரோ ஐ மீன் சென்ட் ஜூட் ஸ்கூல் ஹஸ் நத்திங் டு டு வித் அத ஒரு எங்கோ இருக்கிற ஒரு விதியை ஒரு விதிவிலக்கா இருக்கிற ஒன்றை பொதுமைப்படுத்தலாமா, ஒரு அரசின் செலவுல ப்ரொமோட் பண்ணலாமா அப்படின்ற கொஸ்டின் தான். அது நான் வந்து இதுல இவங்க சார்பில் இன்னொரு கேள்வி இருக்கு. விவேகானந்தா கல்வி நிலையத்தினுடைய கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் விவேகானந்தா காலேஜ் அவர் வந்து சொல்றார், டீச்சிங் சான்ஸ்கிரிட் இன் ஸ்கூல் ஷுட் நாட் பி ஈக்குவேட்டட் டுவர்ட்ஸ் டீச்சிங் ஆர் ஸ்ப்ரெடிங் ஹிந்துயிசம் இன் ஸ்கூல்ஸ். சமஸ்கிருதம் ஒரு மொழி, அந்த மொழியை கற்பிக்கிறதுனாலேயே ஒரு மதத்தின் கருத்தை, இந்து மதத்தினுடைய கருத்தை பள்ளி கல்வியில் திணிச்சாங்க, அதை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாதுன்ற பார்வையை முன்வைக்கிறார். அதாவது பல நேரங்களில் பல விவரங்கள் தவறாகவே புரிந்து கொள்ளப்பட்டு ஆவணத்தில் எல்லாம் இருக்கிறதோ அதிலிருந்து திசை திருப்பப்படுது. மரியாதைக்குரிய நண்பர் வந்து பிரிண்டட் பேஜ் வச்சுருக்காரு, அவர் என் கையில் கொடுத்தாருன்னா நான் படிச்சே காமிச்சிருவேன். அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இந்த 43 பேஜ் டாக்குமெண்ட் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டிங்களே, அந்த கேள்வியிலேருந்து தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். ஏன் வந்து தமிழ்நாட்டில் தெருவில் போயிட்டு அரசு கருத்து சொல்கிறதுக்கு முன்னாடியே தெருவில் போய் பேசினாங்களே, ஏன் பேசினாங்கன்னு கேட்டால், முதல் முறையாக இந்திய அரசு மக்களிடம் கிராம அளவிலிருந்து கருத்து கேட்டுதான் 2.75 லட்சம் கருத்தாய்வு கூட்டத்திற்கு திட்டமிட்டு மக்கள் சொன்ன கருத்தின் அடிப்படையில் இது தயாரிக்கப்பட்டதாக சொல்றாங்க. இதை படித்த போது மக்கள் கருத்து சொல்லியிருக்க வாய்ப்பில்லை, மக்களா இப்படி கருத்து சொன்னாங்க, அப்ப நாமெல்லாம் தப்பா பேசுறோமான்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அதனால் தெருவில் நின்றுக்கிட்டு மக்கள் கிட்ட கேட்டோம், இப்படி சொல்லியிருக்கேன் நீங்க தான் சொன்னீங்களாமேன்னு கேட்டோம். எவன் சொன்னதுன்னு கேட்டாங்க. திருப்பூர்ல பெரியார் காலனியில செருப்பு பிஞ்சிரும் நாங்க ஒரு அம்மா. உணர்ச்சிவசப்பட்டு எதுக்கு இருக்குது, என்ன இருக்கு காரணம்? கல்வியாளர்கள் இல்லைங்க, சாதாரண மக்கள்ல இருந்து எதிர்க்கிறாங்க. முதல் முறை இது ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல விரும்புறேன்னு கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் an unauthored undated document. இந்த டாக்குமெண்ட் டிஎஸ்ஆர் சுப்பிரமணியம் டாக்குமெண்ட் கிடையாது. டிஎஸ்ஆர் சுப்பிரமணியம் டாக்குமெண்ட் வெளியிடவே இல்லை. இந்த டாக்குமெண்ட்ல எந்த அக்னாலஜ்மெண்ட்டும் கிடையாது, எந்த இன்ட்ரோடக்ஷனும் கிடையாது. எனவே இதுக்கு ஆத்தர் யாருன்னு எம்ஹெச்ஆர்டி வெப்சைட்ல நீங்க கண்டுபிடிக்க முடியாது. இது யார் எழுதுனாங்க, எங்க உட்கார்ந்து எழுதுனாங்க, என்னைக்கு எழுதுனாங்க, அது சொல்லப்படவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் ஜூன் மாசம் 30ஆம் தேதி இது வெப்சைட்ல வந்து சுப்பிரமணியமே சொல்றாரு, என்னுடைய முழுமையான அறிக்கை, நான் தரப்பட்ட அறிக்கையை தந்த அறிக்கை 230 பக்கம் யூபா வெப்சைட்ல இருக்கு. பட் அது பாயிண்ட் இல்ல. ஆமா, இப்ப ஒரு அது வந்து இன்னொரு விவாதம். ஆமா, இப்போ வந்து
இன்னென்ன விஷயங்களை செய்யலாம்னு கலந்தாய்வுக்கு மத்திய அரசு கூப்பிடுது. இது ஒரு இன்புட்ஸ், இது டிராஃப்ட் கிடையாது, இது பாலிசி கிடையாது, இது வெறும் உள்ளீடு தான்ட்டு பிரகாஷ் ஜவடேகர் சொல்லிட்டார். எனவே திஸ் இஸ் நாட் a policy, this is only inputs. இன்னைக்கு தேதியில இந்த இன்புட்ஸ் டாக்குமெண்ட்ல ரொம்ப தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, ஜெனரல் கேட்டகரி அண்ட் ஓபிசி அவங்களோட லேர்னிங் அவுட்கம் இஸ் புவர் than the SC ST ன்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு நேஷனல் சர்வேவை கோட் பண்றாங்க. அதை கோட் பண்ணிட்டு அடுத்த லைன்ல என்ன சொல்றாங்க, ஹிஸ்டாரிக்கலி டிஸ்அட்வான்டேஜ்ட் அவங்களுடைய லேர்னிங் அவுட்கம் இஸ் லோன்றாங்க. அப்ப அம்பேத்கர்ல இருந்து அப்துல் கலாம் வரைக்கும் யாரு, KR நாராயணன் யாரு, இப்படி ஒரு ஜாதியை சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ல செகண்ட் சாப்டர்ல இது இடம்பெற்றிருக்கு. ஒரு ஜாதியில பிறந்தவர்களுடைய அவங்களுடைய கற்றல் வெளிப்பாடு குறைவாக இருக்குன்னு யார் சொன்னது, எந்த ஆய்வு சொன்னது? அந்த ஆய்வை நடத்துவது என்பது சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டதா? ஆப்பிரிக்கால கருப்பின மக்களை அது போல் சொல்லக்கூடாது, அப்படி ஆய்வு பண்ணாதீங்க அப்படின்னு ஐநா எச்சரிக்கை இருக்குது. ஆனா இந்தியால ஒரு ஜாதியில பிறந்ததுனால அவனோட லேர்னிங் அவுட்கம் போரா இருக்குன்னு இந்த டாக்குமெண்ட்ல இருக்கு. அப்ப மக்கள் கோபம் அடையாம என்ன செய்வாங்க? இந்தியா முழுக்க கல்வியாளர்கள் இதை கடுமையாக எதிர்க்கவில்லை, அரசியல் நோக்கம் கொண்டவங்க அரசியல் செயல்பாட்டாளர்கள் தான் இதை எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை பிஜேபி தரப்புல இந்தியமயமாக்க போறதாக சொல்லப்படுற பாஜக தலைமையிலான நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மக்காலேவினுடைய தாய்மொழியில் மட்டுமே இதை வெளியிட்டது. ஹிந்தி இந்தியாவுடைய அலுவல் மொழி என்று இந்திய அரசமைப்பு சட்டத்தில் சொன்னதை திரு நரேந்திர மோடி மறந்து போனார். அன்று இருந்த மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மறந்து போனார். இது மக்காலேவின் தாய்மொழியில் வெளியிடப்பட்டது. எனவே இந்தியாவில் இருந்த எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் சாதாரண மக்களுக்கும் இது படித்து தெரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே தமிழ்நாட்டில் பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை முதல் முறையாக தமிழில் மொழிபெயர்த்து மக்களிடம் கொடுத்தது. அதனால் மக்கள் படித்தவர்களுக்கு கோபம் வந்தது. இது இயல்பான விஷயம் தானே. இதை நீங்க குஜராத்தி மொழியில முதல்ல கொடுத்திருந்தீங்கன்னா குஜராத்தி மக்கள் கொந்தளித்திருப்பார்கள். நீங்க ஹிந்தியில கொடுத்திருந்தா இந்தி மக்கள் கொந்தளித்திருப்பார்கள். அந்த மொழியில நீங்க கொடுக்கலையே, ஆங்கிலத்துல தானே கொடுத்தீங்க. 20வது பக்கத்துல என்ன சொல்றாங்கன்னா, 20வது பக்கத்துல ஓபன் ஸ்கூலிங் ஃபெசிலிட்டி, அதாவது திறந்தவெளி பள்ளி வசதி எக்ஸ்பேண்ட் ஆகும். யாருக்குன்னு கேட்டா வர்க்கிங் சில்ட்ரன், 14 வயசுக்கு உட்பட்ட வர்க்கிங் சில்ட்ரன் சொல்றாங்க. வர்க்கிங் சில்ட்ரன் வேலை செய்யும் குழந்தைகள். அடுத்த வரி என்ன தெரியுங்களா, முறையான பள்ளி கல்விக்கு வராமலேயே தங்கள் படிப்பை தொடர்வதற்கு சொல்றாங்க. 70 வருஷ சுதந்திரத்துக்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபை இந்தியா ஏற்றுக்கொண்ட, பாராளுமன்றம் ஏற்றுக்கொண்ட குழந்தை தொழிலாளி முறையே இருக்கக்கூடாதுன்னா, குழந்தைகள் வேலை செய்து கொண்டே அவங்க முறையான பள்ளிக்கு வராமல் படிக்கலாம் சொல்றதுக்கு பேரு ஒரு கல்வி ஆவணம்னு விவாதிச்சிட்டு இருக்கிறோமே, இது ஐநா சபையில கொண்டு போய் விவாதிச்சிட முடியுமா? திரு சுவாமிநாதன், பிரின்ஸும் லெனினும் எதிர்க்கிறதுக்கு எவ்வளவு நியாயமான உரிமைகள் அவங்களுக்கு இருக்கோ அதே அளவுக்கு ஆதரிக்கிறதுக்கு உங்களுக்கான உரிமை இருக்கு. கல்வி அப்படின்ற ஒன்று தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பரவலாகி கல்வி படிக்கிறதுக்கு முதல் தலைமுறை வர்ற சூழல் இன்னமும் இருக்கிற ஒரு நாடு. நம்ம 100% கல்வி அப்படின்றத முழுமையாக அடைஞ்சிடல. 100% எல்லோருமே படிக்கிறாங்க, எல்லாமே பட்டதாரிகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு வெவ்வேறு சமூக பின்புலத்தில் வெவ்வேறு விதமான சூழல்ல இருந்து வரக்கூடியவங்க இருக்கிற ஒரு நாட்டில் கல்வியை பற்றி ஒரு ஈடுபாட்டோட பேசுறது அப்படின்றது தவிர்க்க முடியாது. அது ஒரு ஆரோக்கியமான ஒரு அம்சம். அதில் உங்களை கேட்கிறது, இவங்க சமஸ்கிருதம் அதுக்கு தரக்கூடிய முக்கியத்துவம் அப்படின்ற ஒன்று ஏற்புடையதில்லை. ஒரு பன்மை சமூகத்தில் எல்லா மொழிகளுக்கும் சமமான முறையை இது தராமல் ஒரு மொழிக்கு மட்டும் முன்னுரிமை தருவது, ஒரு கலாச்சாரம் உயர்ந்தது அப்படின்னு சொல்றதுக்கு ஒப்பானதுன்னு சொல்லி திரு லெனினும் திரு பிரின்ஸும் சொல்ற கருத்து மறுக்கத்தக்கதா? 2 விஷயத்தில் இது சொல்கிறேன். ஒன்று இந்த டாபிக், இந்த 2 டாபிக்லேயும் முடிஞ்சு போயிடும் இந்த 1/2 மணி நேரம். அதை வச்சு தான் பேசின்னு உட்காந்துருப்போம். கடைசியில் ஒன்றும் வரப்போகிறது இல்லை. இந்த பாலிசி அவாய்ட் பேசக்கூடாத அளவுக்கு அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு சப்ஜெக்டா இல்லை. இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குங்கிறேன், அதுக்காக சொல்ல வந்தேன். இப்போ இருக்கிறது 30 மினிட்ஸ் தான். இப்போ இந்த 2 பாயிண்ட் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா இல்லை பேசலாம், நீங்கள் பேசுங்க. ஓகே. ஒன்று. 2வது இருக்கா இல்லையான்னு கேட்டால், இப்போது 150 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நம்ம மெட்ரிக்லோ சிபிஎஸ்சியில் இந்த போர்ஷன் அந்த போர்ஷன், இது டிஃபிகல்ட் அது டிஃபிகல்ட்டு, குழந்தைகள்லாம் கஷ்டப்படுறாங்க இப்படிலாம் சொல்லிட்டு உட்காந்துட்டுருக்கோம். ஆனால் இப்போ நீங்கள் 150 வருஷத்துக்கு முன்னாடி குருகுலம் இருந்தபோது இந்தியா ஃபுல்லாக குருகுலம் இருந்தது. தரம்பால் அதை பற்றி எழுதியிருக்கார். டாக்குமெண்டட் எவ்வளோ லேக்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்னு. அப்போது 5 வயசில் குருகுலத்தில் அட்மிட் பண்ணி 14 வயசு வரையும் குழந்தைகள் படிச்சிருக்கு. அப்போ படிச்சு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். குருகுலம் அப்படின்னு சொல்கிறீங்க,
குருகுலம் இருந்த நாளில் அன்னைக்கு 5லிருந்து 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அந்த குருகுலத்தில் படிச்சாங்கன்றீங்களே, மொத்த குழந்தைங்க எவ்வளோ, அதில் படிச்சவங்க எவ்வளோ சதவீதம் பேர்? கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் அதுக்கான access to அதாவது குருகுலம். இப்போ முன்னாடி சொன்ன இந்த கிரேட்டர் மெட்ராஸ் இந்த டெக்கன் மாகாணம் சொல்கிறோமே, அதில் மோர் தென் லேக் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருந்ததுன்னு அதில் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கு. சரி, நான் கொஞ்சம் அது சொல்லாமல் நீங்கள் ஒரு புள்ளிவரம் கேட்டீங்க. வில்லியம் ஆடம்ஸ் அவர் சொன்னது 10,000 பள்ளிக்கூடங்கள் இருந்திருக்கு. ஐம் சாரி 1,00,000 பள்ளிக்கூடம் பெங்கால் அண்ட் பீகார். இது வில்லியம் ஆடம்ஸினுடைய ரிப்போர்ட். தாமஸ் மன்ரோ இது தமிழ்நாட்டு இதெல்லாம் பற்றி, தமிழ்நாடுன்னா அப்போ வந்து ஆந்திரா எல்லாமே ஒரு ஒருங்கிணைந்த ஒரு தமிழகமாக இருந்த சமயத்தில் எல்லா வில்லேஜஸ்லையும் ஒரு கிராமத்திலையும் இப்போ ஒரு பள்ளிக்கூடம் குறைந்தது ஒரு திண்ணை பள்ளிக்கூடமாக இருந்தது. அதே மாதிரி பள்ளிக்கூடத்துல எவ்வளவு பேர் படிச்சாங்க, அதுக்கு அரசு எங்க செலவு பண்ணுச்சு? எவ்வளவு பேர் படிச்சாங்க? அரசாங்கம் படிச்சாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்ல நீங்க தயவு செய்து ப்ளீஸ் மிஸ்டர் குணா நீங்க கேட்டது சொல்றேன். அதுக்கப்புறம் அவர் இன்டர்ஃபியரன்ஸ் பண்ணட்டும். வாய்ப்பு இல்ல. ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் படிச்சாங்க. அதெல்லாம் கிடையாது சார். அதெல்லாம் தவறான செய்தி. நீங்க நான் தவறான செய்தி சொல்றேன். ஏன்னா அந்த மாதிரி போட்டோஸ் அப்ப அந்த காலத்துல குருகுலத்துல இருந்த போட்டோஸ்லாம் பார்த்து அசந்து போயிருக்கேன். எல்லா விதமான குழந்தைகளும் அப்புறம் லைட் சோத்துல மறைக்கிற வேலை இது வெளிப்படையா ஒப்புக்கொள்ளதான் வேணும். இங்க குருகுல கல்வி முறை என்பது யாருடைய நலனுக்காக, எந்த வர்க்க உருவாக்கப்பட்டதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து நண்பர் தெரிஞ்சுக்கிட்டு அதை மறைக்கிறாரோ என்று நான் சந்தேகப்படுறேன். இங்க குருகுல கல்வி முறை என்பது ஒரு குறிப்பிட்ட மேல்தட்டு வர்க்கத்துக்கான கல்வி முறையா இருந்தது. அதுதான் தொடக்கம். இங்க குருகுல கல்வி முறை எல்லாரும் பட்டதாரியாக்கல, எல்லாருக்கும் வந்து கல்வி சமூகமயமாக்கல இல்லங்கிற மாதிரி நீங்க அது அடுத்த 1820-1830களில் another person இல்லங்க கல்வி சமூகமயமாக்கல அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம். சென்னையிலே கர்னல் ஆல்காட் ஒரு நேரத்துல சென்னையிலே கர்னல் ஆல்காட் வந்து சரி அதுல என்ன சொல்லி கொடுத்தாங்கன்றது இன்னொரு பாயிண்ட். அதாவது இந்த கருத்து அடிப்படையில் எப்படின்னா, குருகுல கல்வி என்பது ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தினருக்கு மட்டும் இருந்ததுனால, எல்லோருக்கும் கல்வி சமூக மயமாகாதனால இதே சென்னையில தியோசபிக்கல் சொசைட்டில கர்னல் ஆல்காட் வந்து இந்த சென்னை முழுக்க பஞ்சமர் பள்ளிகளை திறக்கிறார். அப்போ பள்ளிக்கூடங்கள் இருந்தாலும் கூட அதுல அடித்தட்டு மக்கள் போய் படிக்க முடியாது என்கிற சூழல் இருந்தது. எப்போனா ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்திடமிருந்து கல்வியை வந்து அதிலிருந்து கடந்த 60 ஆண்டு காலத்துல எந்த முன்னேற்றமும் வரல. இன்னைக்கும் 60 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நிலைமை தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல இப்ப தோழர் சொன்னது மாதிரி இங்க குருகுல கல்வி முறையில எல்லோரும் படிச்சாங்க, இத்தனாயிரம் பள்ளிக்கூடம் இருந்ததுன்னு சொல்றாருல. இந்த 10,000 இருந்தாலும் 20,000 இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட வர்க்க நலன் சார்ந்த விஷயமா தான் இருந்ததே தவிர அவர்களுக்கான வெறுமனே வந்து வேதங்களையும் சமூகம் வந்து கல்விமயமாக 1835 பார்லிமெண்ட்ல பேசின அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாருன்னா, ஐ ப்ரப்போஸ் we replace our old and ancient education system and her culture. சுருக்கமா தமிழ்ல அதாவது அந்த பழங்கால எஜுகேஷன் அதனுடைய வேல்யூஸ், அதனால என்ன ஆச்சுன்னா எங்கேயுமே வடக்குலேருந்து தெற்கு மேற்குலேருந்து கிழக்கு எங்கேயுமே யாரும் தவறு செய்தவர்களே கிடையாது, ஏழை என்பது கிடையாது, அற்புதமான கலாச்சாரம் உள்ளவர்களாக, நல்ல படிப்பு, நேர்மை. அதான் சார் படிப்புன்னா என்ன சார்? ஒழுக்கமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், நல்ல வழியில் நடக்கணும், நன்னெறியில இருக்கணும். இதெல்லாம் இப்படிப்பட்ட மக்களாகத்தான் இருக்கிறார்கள். இதை உடைக்கிறது என்ன வழின்னா, நண்பர் சொன்னார் இங்க புரட்சியாளர் அம்பேத்கர் பள்ளிக்கூடம் போகும்போது கையில வந்து சாக்கு பை எடுத்துட்டு போனார். இதான் வந்து அவருடைய வாழ்க்கை முறையில இப்ப இங்க சமூகத்துல கல்வி பொதுவா இருந்தா அம்பேத்கர் குறைஞ்சபட்ச வகுப்பறைக்குள்ள உட்கார்ந்து படிச்சிருக்கணுமே இல்லையா? ஆனா வகுப்பறைக்கு வெளியில மாணவர்கள் செருப்பு போடுற இடத்துலதான் அம்பேத்கர் உட்கார்ந்து படிக்கக்கூடிய சமூக சூழல் இருந்ததை வந்து யாரும் மறைக்க முடியாது. அப்போ இங்க கல்வியை சமூகமயமாக்கல, ஒரு குறிப்பிட்ட வகுப்பார் மட்டும் தான் படிச்சாங்க. இன்னும் கல்வி நிலையங்கள்ல தீண்டாமை இருந்தது. அந்த தீண்டாமைக்கு எதிராக தான் நம்முடைய தமிழகத்துல அன்றைக்கு இருந்த அரசு பொறுப்புல இருந்தவங்க எல்லாம் ஒரு மிகப்பெரிய விவாதத்தை நடத்தியிருக்காங்க. அதுல ரெட்டமலை சீனிவாசனுடைய வாதம், சுவாமி சகஜானந்தாவுடைய வாதத்தெல்லாம் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. அப்போ இங்க முழுக்க கல்வி என்பதே ஒரு தனிப்பட்டவர்கள் அபகரித்து வைத்திருந்தார்கள். அதுதான் குருகுல கல்வி முறை. எப்படி நிகழ்ந்தது? ஒருவர் கல்வி சார்ந்தது, கல்வியாளர்களே வந்து ஒருவர் பேசும்போது இன்னொருவர் பேசினா நல்லா இருக்காது. அதனாலதான் நான் ரொம்ப பொறுமையா இருந்தேன். சொல்லுங்க. நான் வாயே திறக்கல. அதாவது அதிலிருந்து எப்படி வந்தோம்,
1920 அதாவது அயோத்திதாசர் பண்டிதருடைய முயற்சியில கர்னல் ஆல்காட்டோடு இணைந்து திறக்கப்பட்ட அந்த ஆதிதிராவிடர் பள்ளின்ற நிலையில் இன்றைக்கு மாறலையான்னு நான் கேட்கிறேன். 60 வருஷம் ஆயிடுச்சு, மாறுவதற்கு எங்கே இந்த ஆவணம் எங்கே கொண்டு செல்லுதுன்றதான் முக்கியம். இந்த ஆவணம் எங்கே இருந்து வருகிறது அப்படின்னா, முதல் 10 ஆண்டுகள்ல அனைவருக்கும் கல்வியை பரவலாக்க முடியாது, கல்வி அடிப்படை உரிமை ஆக முடியாது என்று அடிப்படை உரிமை ஆக முடியாம டைரக்டிவ் பிரின்சிபலுக்கு போன பிறகு இங்கே ஆட்சி செய்த கர்ம வீரர் காமராஜர் இங்க கல்வியை பரவலாக்கினார். அதுக்கு முன்னாடி நீதி கட்சியினுடைய ஆட்சியில 1920 தாய்மொழி வழி கல்வி 5ஆம் வகுப்பு வரைக்கும் சொன்னாங்க. 8ஆம் வகுப்பு வரைக்கும் 6ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் இன்னொரு மொழியை விருப்ப மொழியாக கற்றுக்கொள்ளலாம்னாங்க. அந்த மொழியில படித்தவர்கள் தான் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்டமைப்பையே உருவாக்கி கொடுத்திருக்காங்க. அந்த நீதி கட்சி ஆட்சி காலத்துல கல்வி பரவலாக்கப்பட்டது, மதிய உணவோடு கல்வி கொடுக்கப்பட்டிருக்கு. சென்னை மாநகராட்சியில வரலாறுக்கு போறீங்க. ஆமா, நீங்க தானே எங்க இருந்து வந்தோம், அதுல இருந்து வந்துட்டோம் இல்ல. இந்த ஆவணம் என்ன சொல்லுதுன்னா, கல்வி புரட்சி, ஒரு சமூக நீதி சார்ந்த ஒரு சிந்தனை வந்தது, அது பெரிய சமூகத்துல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு அப்படின்றது எல்லோரும் ஏற்றுக்கொள்றாங்க. யுனெஸ்கோ அவர்களே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய கல்வி முறைக்கு வரலாம், இன்னைக்கு இருக்கிற விவாதத்துக்கு வரலாம், இன்றைய தலைப்போட்டி வரலாம். ஒரே ஒரு பாயிண்ட், இது இந்திய கலாச்சார கூறுகளை இன்றைய கல்வி முறை முற்றிலுமாக கைவிட்டு விட்டது. இது ஒரு தர்ம சிந்தனைய, ஒரு அறம் சார்ந்த சிந்தனையுடைய கலாச்சார முறையை நான் சொல்றேன். இதை சரி செய்வதற்காக 3வது மொழியாக சமஸ்கிருதம் இணைக்கப்படும். இந்தியாவினுடைய கிடையாது. நான் மறுபடியும் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் சார். இந்தி அல்லது சமஸ்கிருதம் மட்டுமே என்று எங்கும் சொல்லப்படவில்லை. இதனுடைய நான் சொல்ல விடுறேன். இந்தியாவினுடைய பண்பாட்டில் ஏதாவது மாற்றம் நிகழ்ந்திருந்தால் கோகுல்ராஜ் ஏன் வெட்டப்பட்டான், சங்கர் ஏன் வெட்டப்பட்டான்? ஜாதிய ஒடுக்குமுறையை இந்த கல்வி கற்றவர்கள் தானே. ஆமா, எங்க ஜாதியை ஒழிக்காத பள்ளி என்னங்க? பண்பாடுனா என்ன? ஆமா, பண்பாடுனா என்ன அர்த்தம்? பண்பாடு ஜாதிய கட்டமைப்பை வச்சிருக்கிறது பேர் பண்பாடா? இந்த டாக்குமெண்ட்ல நீங்க ஷெட்யூல் காஸ்ட் புவர் லேர்னிங் அவுட்கம் சொல்லிருக்கீங்களே, அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் ஜாதி இல்லையா? அதுக்கு பேர் பண்பாடு இல்லையா? எதுக்கு புவர் லேர்னிங் அவுட்கம் வருது? நீங்க டாக்குமெண்ட்ல 43 பேஜ்ல வச்சிருக்கீங்க. வேண்டாமா? இன்னைக்கு என்ன, தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சமத்துவமான கல்வி இல்லன்னு சொல்றீங்க. அதுக்கு பேர் பண்பாட்டு காப்பாற்று. ஹையர் எஜுகேஷன்ல இன்னைக்கு தமிழ்நாடு என்ன சொல்றது? இந்தியாவை விட, உலகத்தை விட நாங்க அமெரிக்கா. சமஸ்கிருத மயம்ன்றது என்ன சார்? பிராமணியத்தை கட்டமைப்பது என்பது. பிராமணியத்தை கட்டமைப்பது என்ன? நீங்கள நானும் ஒண்ணுன்றது. நீங்க கேட்டீங்கல்ல, நாங்க 2 பேரும் படிச்சே இருக்க முடியாதுன்னு. நாங்க 2 பேரும் சொக்கா போட்டுக்க முடியாது. சொக்கா போட்டுருப்பேன். இன்றைய தலைப்புக்கு வருவோம். இன்னைக்கு நான் சொக்கா போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன் சார். அடிப்படையாக இந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வேணுமா? இன்னைக்கு ஒரு சர்வே எடுத்ததுல மிக மோசமான அளவிற்கு இந்தியாவில் 5% ஆஃப் த என்ஜினியர்ஸ் இந்த மாதிரி தான் தமிழ் சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் எம்ப்ளாயபிளா இருக்கின்றார்கள். இதெல்லாம் மிகப்பெரிய கவலை. இதெல்லாம் நீங்க அதெல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆகவே வகுப்புக்கு ஒரு ஆசிரியர், பாடத்துக்கு ஒரு ஆசிரியர் கொடுக்கல சார். அதெல்லாம் கேந்திர வித்யாலயக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க, நவோதயா வித்யாலயக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க, அதே பணத்தை பஞ்சாயத்து யூனியன் செலவுக்கு, பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூலுக்கு செலவு பண்றீங்களா? அதே பணத்தை ஆதி திராவிட அரசாங்கத்துக்கு அதுதான் நான் திருப்பி கேக்குறேன். அதனால தான் இந்த லேர்னிங் அவுட்கம் போறா. மதிய உணவுக்கு 8000 கோடி கொடுத்தா திருப்பி அனுப்புறாங்க. இவங்க யார் who is responsible for that? Who is responsible for that? ரொம்ப நேரமா சுவாமிநாதன் குறுக்கிடுறாரு. 2 பாயிண்ட் சொல்ல வந்தேன், ஆனா நடுவுல இந்த கிராஸ் டாக்னால ஒண்ணும் பண்ண முடியல. இவங்க இந்த மொழியை பத்தி சொல்றாங்க இல்லையா? மதனப்பள்ளியில டேவிட் ஆஸ்பரோன்னு பிரிட்டிஷ் கவுன்சிலில் ஒர்க் பண்ணிருந்தவர் ஒரு 5 லாங்குவேஜ் சொல்லி கொடுத்தார். அதில் அந்த மதனப்பள்ளி அது பார்டர் பிட்வீன் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு, ஆந்திரா. அதில் இங்கிலீஷ் as international language. English is not an international language. American English சொல்றீங்களா, British English சொல்றீங்களா? English ரெண்டு இங்கிலீஷ் சொல்றீங்க. நீங்க எந்த இங்கிலீஷ் தெரியுது? Who said that in France போய் சொல்றீங்களா English is international language ன்னு? Germany, you cannot spread ideas like that. You cannot spread ideas like that. ஒரு நிமிஷம், அவர் ஒரு கருத்து சொல்றாரு. இங்கிலீஷ் பத்தி பேசுங்க. Who said English an international language? எந்த டிக்ஷனரி பேசுறோம்? அவ்வளவு வித்தியாசம். There is no difference at all. No. British or சும்மா இருக்க சொன்னீங்க, 20 நிமிஷம் சும்மா நான் உட்கார்ந்திருந்தேன். இல்ல ஒரு நிமிஷம், அவர் கருத்து சொல்லி முடிக்கட்டும். அவர் சொன்னது நான் ஒண்ணும் சொல்லல இதுல. சரி, அவர் 5 மொழியை கசத்துக்கு சொல்லி கொடுக்குறாங்க. கிராம குழந்தைகளுக்கு தான் சொல்லி கொடுத்தார். அவர் இங்கிலீஷ் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ், ஹிந்தி as நேஷனல் லாங்குவேஜ், தெலுங்கு அண்ட் கன்னடா as regional language,
அந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால நேஷனல் லாங்குவேஜ்ன்றதையும் எதிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நேஷனல் லாங்குவேஜ் National கிடையவே India கிடையாது. ஒரு நேஷனல் 22 லாங்குவேஜ் ஷெட்யூல் லாங்குவேஜ் தான். ஹிந்தி இஸ் அபிஷியல் லாங்குவேஜ். இந்தியால ஒரு நேஷனல் லாங்குவேஜ் இந்தியன் கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் அவர் சொல்ல சொன்னது அவர் தப்பா சொல்லி இருந்தாருன்னா அதை வச்சு நாம சரி, எதுக்கு விவாதிச்சிட்டு சரி, இருக்கோம்? சரி, இல்ல, இல்ல. சொல்லுங்க. சார் நான் உங்களை வேறு திருப்பி கத்த முடியும் என்னால. ஆனால் there is no point. ஒரு ஐடியாவை ஸ்ப்ரெட் பண்ண கூடாது சார். இந்தியா as a national language ஐடியா ஸ்ப்ரெட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த ஒவ்வொருத்தருக்கு அதுல நேஷனுக்கு இருக்கிற அது லாங்குவேஜ் compassionல இருந்து பேசுறாங்க. ஒரு நிமிஷம் அவர் பேசி முடிக்கட்டும். ஒரு நிமிஷம். 5 மொழியை கத்து கொடுக்குறாங்க. 5வது மொழியை சான்ஸ்கிரிட் கற்றுக் கொடுத்து மதர் ஆஃப் ஆல் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லி கொடுத்தார். அவர் வந்து இஸ் நாட் ஒரு ஜாதியோ வர்க்கமோ எதுவுமே இல்லை. ஃபாதர் ஆஃப் ஒரு லாங்குவேஜ் வந்து எல்லா லாங்குவேஜுக்கும் மதரா இருக்க முடியும்னா ஒரு லாங்குவேஜ் வந்து ஏன் அதை ஒரு ஃபாதர் லாங்குவேஜா ஒன்று இருக்கக்கூடாதா அப்படின்னு தமிழ்நாட்டில் கேள்வி வந்திருக்கு. அதுதான் தமிழ் லாங்குவேஜ்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப தமிழ் வந்து நம்ம இது எல்லாமே ஒரு பழைய contemptuous. இது மதர் ஃபாதர் ரெண்டுமே இரண்டு கண்கள் அவ்வளவுதான் சார். இல்ல இதுல ரெண்டு கண்கள்லாம் இல்ல, ஒரு கண்ணு அது வந்து எப்பவுமே உங்களுக்கு ஒரு இல்லாம கண்ணு இருக்கா சார்? மறுக்கப்பட்டிருக்கு. அவர் ஒரு கருத்து சொல்ல வராரு. அவர் ஒரு கருத்து இங்க தமிழ்நாடு குருடுங்கிறது நீங்க உங்களோட அபிப்பிராயம். see இப்போ நீங்க வந்து டாக்குமெண்ட்ரி இது வந்து அந்த காலத்துல இப்போ நீங்க இப்போ விட்டுருங்க. பழசில் என்ன பண்ணிருக்கோம், திருமூலர் என்ன எழுதியிருக்காருன்னு அதெல்லாம் ஒண்ணு. இப்போ இவங்கன்னா இத்தனை தமிழ் பத்தி சொல்றவங்க ஒருத்தரும் ஒண்ணும் பண்ணல. வேற யாரோ பண்ணிட்டு இருக்காங்க. பாடலாம் சிவபெருமானை அப்படி வெளியில இல்ல. இருக்காரு. சமஸ்கிருதத்துல பூஜை பண்ணவருக்கு சிவபெருமான் காட்சியே கொடுக்கல. சரி அது இன்னொரு அதான் சார். ஆமா. அதான் நான் தமிழ்ல தமிழை பத்தி பாடின நான் பேசுறேன். அப்பருக்கு தான். சார், அற்புதமாக தமிழ் தெரிந்த இல்ல, ஒரு நிமிஷம் சார். அவர் ஒரு கருத்து சொல்றாரு. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். அவருக்கு ஒரு நிமிஷம். அற்புதமான ஒரு தமிழ் நிமிஷம். வெண்பா எழுதி கொடுத்தவர் இந்த அவர் ஒரு கருத்து சிவபெருமான். நீங்க அது உங்களுக்கு சாதாரண சாதாரண ஒட்டிட்டார் பாருங்க. தமிழ்ல தான் எழுதி கொடுத்தாரு. இல்ல, நீங்க ஆமா, சமஸ்கிருதத்துல ஏன்னா இல்ல. சமஸ்கிருதமா தெரிஞ்சாலும் கூட திரு ராமசுப்ரமணியம் ஒரு நிமிஷம். ஏய், அப்ப Please தமிழ் cooperate. எழுதி ஒரு நிமிஷம் நிதானம். அவருக்கு முக்தியே கொடுத்திருக்காரு சார். சரி சரி அது இன்னொரு உங்களுக்கு விவாதம். என்ன அவர் ஒரு தெரியாது கருத்து பத்தி? சொல்றாரு. அவர் ஒரு கடவுளே இல்லாத இருங்க ஆளு. நான் சொல்றேன் சார் கடவுளை கூப்பிட்டு வச்சு நேத்து கீர்த்தி நான் சொன்ன சொல்றேன் ஆளுங்க. பாருங்க. அதனால உங்களுக்கு நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த கடவுளை நான் பத்தி இன்னும் சார் அது விவாதம் இல்லை இப்போ. அது வேற விஷயம். அது விவாதம் இல்லை. அவர் ஒரு கருத்து அனுமதிக்கிறீங்க இல்லையா? இல்ல இல்ல அது அவரை நான் சொல்றது அனுமதிக்கல. தப்பு நான் ரெண்டு பேரும் சார் பிரின்ஸ் ஒரு நிமிஷம் ஒத்துழைங்க. அவர் ஒரு கருத்து சொல்றாரு. அந்த கருத்து சொல்லி முடிக்கட்டும். 5 மொழியை சொல்லி கொடுக்குறாரு ஒரு பள்ளியில. எல்லா குழந்தைகளும் கத்துண்டது. அதுல ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. வந்து எந்த மொழி கற்றுக்கணுமா வேண்டாமாங்கிறது கொஸ்டினே அந்த குழந்தைகள் கேட்கவே இல்லை. அதுவும் கிராமத்து குழந்தைங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம ஏன் மற்ற ஊர்ல 2, 3, 5 அதை பத்தி ப்ராப்ளமே இல்லை. as many languages possible as early as possible சொல்லியிருக்கு. ஆக்சுவலாக அப்படிதான் வந்து நம்ம மொழியை கத்துக்கிறோம். அந்த குழந்தைகள் ஒன்றும் கஷ்டப்படலை. யாரெல்லாம் தமிழ்லாம் வேணும்னு சொன்னவங்களோ அவங்க குழந்தைகள்லாம் ஹிந்தி தான் படிச்சது. இல்ல, அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இது இதெல்லாம் ஒரு பேச்சு வர- வர- ஒரு தட்டி நிமிஷம். கழிக்க இது ஒரு அரசியல் கருத்து சொல்றீங்க. இது ஒரு அபத்தமான வாதம் அது. அவருடைய அபத்தமான குழந்தைகள் வாதம். எல்லாம் இங்க ஆங்கில தமிழ் வழி மொழியில கேட்கறாங்க. தமிழ் மொழியில இந்திய படிக்கிறதுக்கு கல்வி வாய்ப்பு தெரிஞ்சுக்கிறாங்க. கொடுக்கணும். யாரும் பேச முடியாது யாரும் சார். ஹிந்தி மொழியை கூட படிச்சு ஒருத்தர் விடாதீங்க. ஒரு நிமிஷம். பேர்ல ஒரு படிக்கிறதுக்கும் நிமிஷம். கட்டாயப்படுத்தி படிக்க வைக்கிறதுக்கு அடிப்படையில் வித்தியாசம் இல்ல, இருக்கு. அவர் என்ன கேட்கிறாரு, 5 மொழியை குழந்தைகள் விரும்பி கற்றுக்கொள்றாங்க. நீங்க கற்றுக்கொள்றதுக்கு குறுக்க நீங்க பேசுறீங்க. அவங்க அவங்க கற்றுக்கிறதுக்கு தடையா விட்டு இருக்கிறீங்க. போறாங்க. இந்த அப்படி கருத்து கிடையாது, எல்லாம் அப்படி தடையா கிடையாது. இருக்கு. இல்ல, அவர் அப்படி விரும்பினா கிடையாது. கற்றுக்கொள்ளலாம். விருப்பமாக சான்ஸ்கிரிட்டை நீங்க கற்றுக்கொள்வது என்பது வேறு. நானே பேசினாதான் விடுன்னு நினைக்கிறேன். லேட்டா இப்படி பேசிட்டே இருந்தா சான்ஸ்கிரிட்டை பொறுத்தவரையிலையும் ஏன் அப்போ வந்து ஒரு யூனிஃபைங் லாங்குவேஜா இருந்தது அப்படின்னா, அந்த சமயத்துல வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ், இப்போ அஸ்ட்ரானமியா இருந்தாலும் சரி, ஆஸ்ட்ரோபிசிக்ஸா இருந்தாலும் சரி, மெடிசினா இருந்தாலும் சரி, இந்த அதர்வ வேதத்துல எல்லாம் இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தம் சார். இல்ல, சார், இது இல்ல, அவத்தமே கிடையாது. அவர் இன்னைக்கு- பேசுறது இன்னைக்கு நியாயமானது இருக்கக்கூடியது பேசிட்டு எல்லாமே இருக்காரு. என்னன்னா- அதெல்லாம் அவர் பேசுறது இல்ல, இல்ல, ரொம்ப இது வந்து நம்முடைய மோடி நியாயமானது. சொன்ன மாதிரி தான். மோடி வந்து குந்தியை வந்து எப்படி குழந்தை பெற்றாங்கன்னா நாங்க சோதனை ஐயா, கருக்குள்ள நீங்க- அப்படியே இருந்ததுன்னு சார், சொன்னது இதெல்லாம் மாதிரியான ஒரு இந்த- அபத்தமான, அது விஞ்ஞானிகள் மாநாட்டுல பேசினார். சார், இது விஞ்ஞானத்தை வந்து பத்தி இல்ல இல்ல இது வந்து சமஸ்கிருதத்தை ரொம்ப சொல்லாத விஷயமே அறிவியலை கிடையாது கொச்சைப்படுத்துகிற விஷயம் இது அறிவியலை கொச்சைப்படுத்துகிற விஷயம் என்ன அப்படின்னா சார் அந்த சமயத்துல ஒரு- சார், அது உங்களுக்கு தெரிஞ்ச அளவு அவ்வளவுதான் சார். அறிவியல் அப்படிங்கிறதுக்கு இது அறிவியலே சமஸ்கிருதத்துல இல்லாத விஷயமே கிடையாது. அதர்வண வேதத்துல இருந்து மருத்துவமாக இருக்கட்டும், அப்ப ரிக்வேதத்துல வானசாஸ்திரமாக இல்ல, இருக்கட்டும். ரிக்வேதத்துல பார்ப்பனர்கள் மாட்டுக்கறி சாப்பிட்டாங்கன்னு இருக்கு. அதை நீங்க ஏத்துக்குவீங்களா? இல்ல வேற எங்கேயோ அத போறாங்க. இல்ல, இல்ல, கேக்குறேன். ஏதோ ஒண்ணு வேற எங்கேயோ பேசுறாரு. போறாங்க. இது ஒரு என்ன நிமிஷம் விஷயம் அப்படி அப்படின்னா, இல்ல, வாதமா இருந்தா பரவாயில்ல, விதண்டாவாதம் ஒரு நிமிஷம். இல்ல இல்ல இது வந்து விஞ்ஞானத்துக்கு புராதமான கருத்து விதண்டாவாதத்தை அறிவியலுக்கும் அறிவுக்கும் புறம்பான ஒரு கருத்தை சொல்லிட்டு ஒரு நிமிஷம். இன்னைக்கு அதை education நீங்க வந்து policy எஸ்டாப்ளிஷ் பண்றது எப்படி ஒரு நிமிஷம் அனுமதிக்க ஒரு முடியும்? நிமிஷம் ஒரு நிமிஷம். நம்ம இன்றைக்கு மாநாட்டில் முடிஞ்சிருக்கு. தமிழக அரசின் சார்பில் 2 அமைச்சர்கள் போய் அதை மத்திய அரசின் ப்ரொபோசல்ஸில் 36 எதிர்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அதை பற்றிய நிறைவு கருத்தை உங்கள் 4 வருடம் கேட்கிறேன். உங்களுடைய நிறைவு கருத்து என்ன? உங்கள் கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டது, இது தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்கும், இனி வந்து தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை கிடையாது, டிடென்ஷன் பாலிசியை வந்து ஏற்றுக்கொள்ளலை, வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை அனுமதிக்கலை, மாநில பட்டியலில் தான் கல்வி தொடரும், அது நீ மத்திய பட்டியலுக்கு மாற்றக்கூடாது, அந்த முயற்சி நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், மாநில உரிமையில் தலையிடக்கூடாது, இப்படின்ற அம்சங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து மாறி வரக்கூடிய சூழலுக்கு, உலகமயமாக முன்னேறிட்டு இருக்கிற ஒரு சூழலுக்கு
முரணானது அப்படின்ற பார்வையை திரு ராம் சுப்ரமணியம் முன்வைக்கிறார். உங்களுடைய நிறைவு கருத்து நாலு சொல்லுங்க. இது நிச்சயமாக உலகமயமாக்கல், உலக வளர்ச்சி என்பதற்கெல்லாம் இது தடையே கிடையாது. உலகமயமாகுது என்பது, அறிவு என்பது உலகத்திற்கு எல்லோருக்கும் பொதுவாகிறது தான். அப்போ அறிவு எங்கே இருந்து உருவாகும்னா தாய்மொழியில் தான் உருவாகும். ஒருத்தர் தாய்மொழி வழியாக எத்தனை மொழி வேணாலும் படிக்க முடியும். உலக நாடுகள் பல்கலைக்கழகம் தான் இங்கே அறிவு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே இருக்கிற அரசு தன்னுடைய செலவில் கல்லூரியை திறக்கணும், பள்ளியை திறக்கணும்ன்ற முயற்சிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இது வரவேற்க வேண்டிய விஷயம். சரி, தமிழக அரசு எடுத்த நிலையை திரு பிரின்ஸ் வரவேற்கிறார். அவருடைய நிறைவு கருத்தாக இருக்கட்டும், உங்களுடைய நிறைவு கருத்து. ஆனால் சில விஷயங்கள் இங்கே தமிழ்நாட்டுக்கு என்ன வேணும்னு கேட்டதுக்கெல்லாம் ஜவடேகர் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கார். ஆனால் தரமான கல்வி இங்கே இருக்க போகின்றதா, அதை பற்றி எனக்கு மிகப்பெரிய அச்சம் இருக்கின்றது. தமிழக அரசு 2017 ஏதோ முயற்சி எடுத்து அது முறியடிக்கப்பட்டது. அதனால் அது எக்கேடு கட்டாலும் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஆகவே இதையே நிலைமை இங்கே தொடருமே ஆனால் இங்கேருந்து மக்கள் தமிழ்நாட்டில் படிக்க வேண்டாம், இல்லை மற்ற மாநிலத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு மைக்ரேஷன் பாசிபிலிட்டி இருக்குது. அதே போல் தமிழ்நாட்டினுடைய இந்த சிலபஸே வேண்டாம், சிபிஎஸ்சிக்கு போவோம், ஐஜிசிஎஸ்சிக்கு போவோம், ஐசிஎஸ்சிக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி நிலைமை வரும். அது மாதிரி தான் இப்போ அதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கின்றது. அதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கு. ஆகவே குழந்தைகளுக்கு நல்ல தரமான கல்வி கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல இவங்க முனைப்பு காட்டலை. இந்த எல்லாரும் பாலிட்டிஷியன்ஸ் சேர்ந்து சத்தம் போடுறத இவங்க காது கொடுத்து கேட்டுட்டு அதையே திருப்பி ஒரு பேரட் மாதிரி ஒப்பிச்சு கொண்டிருந்ததால் தமிழகத்துக்கு விடிவே ஏற்படாது அப்படிங்கிறதா என்னுடைய அபிப்பிராயம். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் மாநில அரசு நடத்தக்கூடிய 22 மருத்துவ கல்லூரிகள் இருக்கு. குஜராத்தில் அத்தனை கல்லூரியை நரேந்திர மோடி சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது உருவாக்க முடியல, ராஜஸ்தான்ல உருவாக்கல, பிற மாநிலத்தில் உருவாக்கல. தமிழ்நாட்டினுடைய சீட்டை கொள்ளையடிக்கிறதுக்காக நீட் எக்ஸாம் வந்திருக்கு. ராஜஸ்தான்காரன், குஜராத்காரன் தமிழ்நாட்டில் படிக்க போறானே தவிர இதுதான் சப்ஜெக்ட். அவர் என்ன சொன்ன, தமிழ்நாட்டில இருந்து எவனும் போக போறது இல்ல, அங்க கல்லூரி திறக்காதனால அவன் இங்க தான் வந்து. அவர் சொல்றது தரத்துக்கு தரம் கூட அவர் சொல்றது சகாயம் சகாயம் ஐஏஎஸ் எங்க இருந்து வந்தாரு, குஜராத்ல படிச்சு வந்தாரா, இறையன் ஐஏஎஸ் எங்க இருந்து வந்தாரு. ஒரு நேரத்துல எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே இல்ல. எத்தனை நிமிஷம் நீங்க போட்டு பாருங்க நான் பேசுறது. இல்ல அது அவர் கேக்குற கேள்வி. அவர் பேசிக்கிட்டு அவருக்கு மத்தவங்க பேச விட மாட்டாரு. சரி, அவர் பேசுறதுக்கு நான் பதில் சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு, இங்க இருந்து யாரும் போறதுக்கு வாய்ப்பு இல்ல சார். இங்க இருந்து போறதுக்கு வாய்ப்பே இல்ல. குஜராத் மொழியில தமிழ்நாட்டுல அவர் பேசுனது ஒரே ஒரு பாயிண்ட் நான் சம்ம பண்ணி சொல்றேன். கல்வியின் தரத்தை மேம்படுத்துற முயற்சிக்கு குறுக்கே நீங்க இருக்கிறீங்க. உங்கள் அழுத்தத்துக்கு தமிழக அரசு பணிந்து விட்டது. கிளிப்பிள்ளை மாதிரி போய் சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டின் கல்வி தரத்தை இது கெடுத்துரும் அப்படின்றத அவர் சொல்ற. கல்வியின் நோக்கத்தை மாற்றி, கல்வி என்பது உடனடியாக பசிக்கான வேலையை தேடும் திறன் வளர்ச்சி என்று இந்த ஆவணம் சுருக்குகிறது. எனவே இதை ஏற்க முடியாது என்பது தமிழ்நாட்டின் நிலை. இந்த ஆவணம் கல்வி மறுக்கிறது. இந்த ஆவணம் வேலை வாய்ப்புக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட். அது எங்க 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து கத்துக்கோ, 15 இயர்ஸ்லாம் நீ ஸ்கில்டு லேபரா போயிடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மல்டிநேஷனல் கம்பெனி மேக் இன் இந்தியால இன்வெஸ்ட் பண்ண வர்றவனுக்கு அரை குறை திறனோடு இருக்கக்கூடிய குறைந்து வேலைக்கு உண்டான அடிமைகளை உருவாக்குகின்ற கல்வி முறை என்பதை அதை ஏற்க முடியாது என்பதுதான் தமிழ்நாட்டில். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். சமீப நான் ஒரு வருஷத்துக்கு முன்பாக தைவான் நாட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்க்கும்பொழுது அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்றாங்கன்னா, இதே நாம் இங்க பேசணுங்க வேண்டான்னு அவங்களுக்கு பாக்குறாங்க. 8ஆம் கிளாஸ்ல அப்புறம் அவங்களுக்கு சரியாக இல்லை என்றால் இறுதி காலம் சொல்றீங்க. அப்ப டெக்னிக்கலா எப்படி சார் அவர் இந்த ஆவணத்தை பத்தி இல்ல பேசணும், தைவானை பத்தி பேசுறார் நிறைவு கருத்துல. சார் நோ நான் சைனாவை பத்தி பேசவா, நான் கியூபாவை பத்தி பேசவா, நான் ரஷ்யாவை பத்தி பேசவா? நான் அடுத்து சொல்றேன். கியூபால என்ன இந்த 43 பேஜ் டாக்குமெண்ட்ல பொய்ய மறைக்கிறதுக்காக தைவானை கூப்பிடுறீங்க. நான் 43 பேஜ் டாக்குமெண்ட்ல நிக்கிறேன். என்னால சொல்ல முடியும். அங்க ஸ்கில் டெவலப்மென்ட் பேர்ல 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பிள்ளைகளை சயின்டிபிக் எஜுகேஷன்ல இருந்து துரத்துறாங்க. 1942ல அம்பேத்கர் காலனி ஆதிக்கத்துக்கிட்ட பிரிட்டிஷ்காரங்கிட்ட ப்ளீட் பண்ணாரு. நம்ம பிள்ளைகளுக்கு மேத்ஸ் கத்து கொடுக்க மாட்டேன்றான், சயின்ஸ் கத்து கொடுக்க மாட்டேன்றான். அதனால அட்வான்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைபுக்கு வாய்ப்பே இல்லாம போகுது. எனவே இந்திய அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்தி ஹையர் அட்வான்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு இவங்களை கூட்டு போகணும் 1942ல சொல்றாரு. ஆனா இந்த ஆவணம் என்ன சொல்லுது? அந்த பிள்ளைகளை பார்த்து ஆல்டர்னேட்டிவ் ஸ்கூலுக்கு போன்னு சொல்லுது. ஆல்டர்னேட்டிவ் எஜுகேஷனல் இன்டர்வென்ஷன் காம்பரன்ஸ் இவாலுவேஷன் நண்பரே பல இடத்துல பேசி இருக்கின்றார். கண்டினியூஸ் அண்ட் காம்பரன்சிவ் இவாலுவேஷன் சிஸ்டம் ரொம்ப நல்லது இவங்க சொல்ற ஆல்டர்னேட்டிவ் ஸ்கூலுக்கு சம்பந்தம் இல்ல. இவங்க சொல்றாங்க ஆல்டர்னேட்டிவ் ஸ்கூல். சார் ஆல்டர்னேட்டிவ் அர்த்தம் இல்ல. நான் ஆல்டர்னேட்டிவ் யார் நான் பேசுறேன்.
உங்களுக்கு அதுல இத பார்க்காதீங்க, இத பாருங்க. ஒரு இத பாருங்க. ஒரு நிமிஷம். டாக்குமெண்ட்ட பார்க்க சொல்லுங்க. ஒரு பத்திரிகை செய்தி வச்சு பேசிட்டு இருக்க டாக்குமெண்ட் எழுதுறது சார் நீங்க எழுதுறத யார் கேட்டாங்க? உங்க டாக்குமெண்ட்ல இருக்கிறத பத்தி டாக்குமெண்ட்ல இந்த டாக்குமெண்ட்ல கல்வி கொள்கை சம்பந்தமான கீழ வச்சிருக்க டாக்குமெண்ட்ல கைய தொட மாட்டேன்றீங்க. இதே பேஸ் பண்ணி தான் நான் எழுதி இருக்கேன். அது எப்படி? நீங்க டாக்குமெண்ட் எடுங்க. கையில டாக்குமெண்ட் இருக்கு. டாக்குமெண்ட் எடுங்க. போய் பேசுவதற்கு இது இடம் கிடையாது. சொல்றேன் இதை தான் இவருக்கு பேசுன்றது. பாத்து முதல்ல இங்கிலீஷ் எழுதுறது. Right to Education Act has been Right to Education Act will be amended to provide alternative schools which offer educational intervention for specific categories of very deprived people. Alternative school for educational intervention. Education கிடையாது. படிப்பே இல்ல. அந்த குழந்தைகளுக்கு என்னன்னா இருக்கு நான் படிப்பே இல்லன்னு அனுப்ப முடியுமா? சார் என்ன வார்த்தைங்க இது? யாரும் ஒண்ணு அனுப்பவே இல்ல சார். மெயின் ஸ்ட்ரீம்ல வரா மாதிரி இதுல ப்ரொபோசல் இருக்கு. மெயின் ஸ்ட்ரீம்ல 43 பேஜ் டாக்குமெண்ட் இருக்கு. ஆல்டர்னேட்டிவ் படிச்சாலும் சரி, மற்ற இந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் போனாலும் சரி, அல்லது 10ஆம் கிளாஸ்ல 12ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆனாலும் சரி, மறுபடியும் மெயின் ஸ்ட்ரீம்ல வரக்கூடிய அளவுக்கு ப்ரொபோசல் இந்த 43 கிடையாதுன்னு சொல்றீங்க. பேப்பர்ல இருக்கின்றது. அது இல்லைன்னு சொல்றது இவங்கள மாதிரி இவங்கள பொய் சொல்லி எடுத்து பேசுவதற்கு தவறான தவறான செய்தி சொல்றதுனால எது தவறான செய்தி? தமிழ்நாட்டுல கூத்து நடந்துட்டு இருக்கு சார். தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த கூத்து நடக்கின்றது, மத்த எங்கேயும் நடக்கல. அவங்க எல்லாம் பயன்படுத்தாதீங்க. இது இல்ல இல்ல ஒரு ஜனநாயக போராட்டத்தை பயன்படுத்தாதீங்க. மக்களுடைய ஜனநாயக போராட்டத்தை தவறான வார்த்தையே கிடையாது. அது தப்பு தான் சார். அது கிடையவே கிடையாது. கூத்துன்னு சொல்லாதீங்க. மக்களுடைய ஜனநாயக போராட்டத்தை யார் பேசுறதுன்னு கேட்காது. உங்க கருத்து தான் அவர் பேசுறாரு. ஒரு நிமிஷம். நீங்க என்ன சொன்னீங்க? மக்களுடைய போராட்டத்தை இவ்வளவு கொச்சைப்படுத்தி கூத்து அப்படின்னு சொல்றதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். அவர் வந்து ஒரு பொது அரங்கத்துல பேசும்போது மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு பேசணும். இன்றைக்கு அதை தான் கொண்டு வந்து இங்க வராங்கன்னு சொன்னா நான் சொல்லல சார். நீங்க கையில வச்சிருக்க ஆவணம் சொல்லுது. நான் சொல்லல. நீங்க கையில வச்சிருக்க ஆவணம் சொல்லுது. நான் இன்னொரு கூடுதல் தகவல் சொல்றேன். பள்ளிகளை பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்து மடங்களின் கட்டுப்பாட்டிற்குள்ள கொண்டு வரணும். கிறிஸ்தவ மடமா இருந்தாலும் யாருக்கு தெரியும் இருக்கு. நீங்க அந்த எடுத்து படிச்சு பாருங்க. இந்து மடங்களுக்கு கைகளில் போய் பள்ளிகளை ஒப்படைக்கணும்னு சொல்றத ஆர்எஸ்எஸ் கோட்பாடுகளை வேற என்னன்னு சொல்ல முடியாது சார். நல்ல வழி. அப்ப மோடியோட அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம். ஒருத்தர் பேசுங்க. மோடியோட அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம் இல்ல. ஆர்எஸ்எஸ் உடைய கோட்பாட்டை நடைமுறைப்படுத்துகிற அரசாங்கமா தான் இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டத்தின்படி ஆட்சி அடிப்படைவாத கருத்தை முன்வைக்கிற அரசுடைய கோட்பாட்டை வந்து கல்விக் கொள்கைன்னு சொன்னா அதை எப்படி ஏத்துக்க முடியும்? அதை எதிர்த்து மக்கள் போராடினா அதை கூத்துன்னு சொல்லி கொச்சப்படுத்துவீங்களா? இது வந்து கண்டிப்பாக ஏற்க முடியாது. தமிழக அரசு மத்திய அரசிடம் தெரிவித்திருக்கக்கூடிய அத்தனை கருத்துகளும் நியாயமானவை, மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டவை. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கல்விக் கொள்கை முழுவதையுமே அவருக்கு வாய்ப்பு கொடுத்துறேன். நீங்க உங்களுடைய நிறைவு கருத்து, தமிழக அரசு எடுத்திருக்கிற இந்த ஸ்டாண்ட் தமிழ்நாட்டுக்கு நல்லதா? அவங்க திரும்பி ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறேன். மறுபரிசீலனை செய்யணும். எதெல்லாம் மறுபரிசீலனை செய்யணும்? எல்லாமே மறுபரிசீலனை பண்ணணும். ஒன்று கூட இல்லை, எல்லாமே. ஏன்னா இப்போ வந்து சிலபஸ் வந்து பார்க்குற போது இப்போ எப்படி இக்னோர்லாம் பண்ணி மற்ற ஓப்பன் யூனிவர்சிட்டி வந்து காப்பி அதே வந்து பிரிண்ட் எடுக்கிறாங்களோ எக்ஸப்ட் த 2 pages. இப்போ நேஷனல் லெவலில் ஒரு சிலபஸ் இருக்கணும். அது எசென்ஷியல் பாலிசி. இது அதனால வந்து அட்லீஸ்ட் அந்த சிபிஎஸ்சிக்குள்ள ஒரே தரமான கல்வி இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஒரே மாதிரியான கல்வி இருக்கணும் அப்படின்றதுல தான் பிரச்சனை. இல்ல தரமான கல்வி தான். இப்போ ஏன் எல்லாரும் சிபிஎஸ்சிக்கு போறாங்களோ அந்த ரீசன் என்ன? அதே மாதிரி கடைசியா சொல்லலாம். ஒரு நிமிஷம் அவர் சொல்லிட்டு அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்துட்டு அதே இதை அடாப்ட் பண்றதுக்கு பெட்டரா இருக்கும். இப்போ கமிட்டியில் எப்படி பண்ணியிருக்கணும், இனிமேல் புக் வரணும்னா எல்லா ஸ்டேட்டுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸும் அந்தந்த சப்ஜெக்ட்ல வந்து ஒரு கமிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு நேஷனல் லெவலில் ஒரு வரணும். இப்போ அது வந்து இங்கிலீஷ்லயும் இருக்கலாம் அந்த புக்கு, மற்ற மொழிகளிலும் இருக்கலாம், இன்க்ளூடிங் ஹிந்தி. சரி. உங்க கருத்துன்றது தமிழக அரசு இந்த முடிவுகளை எல்லாம் மறுபரிசீலனை செய்யணும். மும்மொழி கொள்கை அப்படின்றத மும்மொழின்னு இல்லை, எத்தனை வேணா இருக்கலாங்கிறேன். சரி, இரண்டுன்னு சுருக்கிக்க வேண்டாம், தமிழ் ஆங்கிலம்னு சுருக்கி கொள்ள வேண்டாம்னு சொல்றீங்க. அப்படி எடுத்துக்கலாமா? ஆமா, சுருக்கி கொள்ள வேண்டாம். நீங்க ஆந்திராலேருந்து வர குழந்தை இங்க நான் வந்து இப்போ தெலுங்குல படிக்கணும்னா இப்போ நம்ம தமிழுக்கு நம்ம எவ்வளவு ஆர்வம் இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த தெலுங்கோ கன்னடமோ ஏதோ ஒன்று இருக்கும். அதுக்கு இப்போ ஒன்றும் வழி வந்து ஆந்திராலேருந்து வர்ற குழந்தை தமிழ் படிக்கிறது, அதை தெலுங்கு படிக்கணும் அப்படின்றதோ, ஒரிசாலேருந்து வர்ற குழந்தை தன்னோட தாய்மொழியை பரிசீவ் பண்ணணும்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. இது எந்த சம்பந்தமே இல்லாம கமுதியில் இருக்கிற ஒரு குழந்தைய அது விரும்பினா படிக்கிறது வேற, இந்த படிக்கிறதுக்கான ஆப்ஷன் தர நீ படி அப்படின்னு சொல்றது சரியா? அதையும் வேண்டாண்டாங்க, விட்டுருங்க, அவ்வளவுதான்.
இல்லை அதாவது நோபடி இஸ் ஃபோர்சிங் தெம். ஓகே, உனக்கு என்ன வேணுமோ பண்ணுங்கிறாங்க. Exactly. இப்போது நாளைக்கு கடைசியில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கல ஒருத்தருக்குன்னு சொன்னால் எங்கே வேணால் போகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். அது என்ன லாங்குவேஜ்? இப்போ எனக்கு வந்து சப்போஸ் ஹிந்தியை தவிர எனக்கு தெலுங்கு பிடிக்கிறதுனா தெலுங்கு படிச்சுட்டு அந்த ஊரில் போய் பார்க்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். உண்மை என்னன்னா தமிழ்நாடு தான் இன்னைக்கு தமிழ்நாடு இஸ் ஹவுசிங் 1 மில்லியன் மைக்ரண்ட் லேபரர்ஸ். ஹிந்தி, நார்த் ஈஸ்ட், பீகார், ஒரிசா இந்த எல்லா ஏரியாவிலிருந்து, பெங்கால் உட்பட எல்லா இடத்துல இருந்தும் தமிழ்நாட்டுக்கு தான் 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வேலைக்கு வந்திருக்கிறாங்க. இல்லை அது என்ன அதனால தான் சார் நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஸ்கூல்ங்கறது அதனால வந்து அந்த 10 லட்சம் பேர் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க வேலை தேடி போறாங்கன்றது அதெல்லாம் நான் பிராக்டிகலா பார்த்துட்டே இருக்கேன். நிறைவு செய்யலாம். இன்னொரு விவாதத்தை இன்னொரு நாள் வச்சுக்கலாம். நீங்கள் அப்படி பார்க்க போனீங்கன்னா இந்த ஹையர் எஜுகேஷனில் இருக்கிற எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன்லையோ இந்த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் தமிழ்நாட்டிலேருந்து போகிற குழந்தைகள், தமிழ் பேசுகிற குழந்தைகள் வருது, ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து போகிற குழந்தைகள் ரொம்ப குறைச்சல். இப்போ இன்ஃபேக்ட் நீங்கள் இப்போ ஐஐடிக்குள்ளேயோ இல்லை வந்து நீங்கள் எய்ம்ஸுக்குள்ளேயோ அந்த மாதிரி ஒரு ஆல் இண்டியா லெவலில் இருக்கிற என்ஐடிக்குள்ளே போகிற குழந்தைகள் தமிழ்நாட்டில் படித்த குழந்தைகள் குறைஞ்சதே வரதுக்கு காரணம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, எல்லாருக்கும் தெரியும், ஆனால் திரும்பி நம்ம அதுக்கு டிடென்ஷனும் தமிழ்நாட்டோட 11ஆம் வகுப்பு பாடத்தை படிக்காம 12ஆம் வகுப்பு படிக்கிறாங்க அப்படின்னு வெவ்வேறு காரணங்கள் அதுக்கு சொல்றாங்க. பாடத்திட்டத்தை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுன்ற கோரிக்கைகள் இருக்கு, அதெல்லாம் வேற. நீங்க சொல்ற விஷயங்கள் தான் காரணமா? இப்ப புதிய கல்விக் கொள்கையை வந்து இப்ப இவங்க சொல்ற புதிய கல்விக் கொள்கை ஏற்று மாற்றங்கள் எல்லாம் செஞ்சுட்டா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில படிச்சுட்டு வர்ற ஒரு சாதாரண குழந்தை அடுத்த கட்டத்தில் வந்து ஐஐடி என்ஐடி போறதுக்கு தான் இந்த கல்விக் கொள்கை வருது அப்படின்னு சொல்றீங்களா? இல்லை, அதாவது என்ன சொல்றேன், ஈக்குவலாக இருக்கும்னு சொல்றேன். ஒவ்வொரு ஸ்டேட்டும் தனித்தனியாக பண்ணாமல் ஈக்குவலாக பண்ணுற போது சிலபஸ் ஒன்றா இருக்கணும், டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து ஒரே மாதிரி மெட்டீரியல் இருக்கணும். ஸோ தட் எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே அளவுக்கு நிறைவு செய்யலாம். நிறைவா நான் கேக்குறேன். இந்த ஆஸ்பெக்ட்ல உங்க கருத்து அவர் சொல்றாரு. அதேதான் சார், தமிழக அரசு இத அப்போஸ் பண்ணலன்னு நான் சொல்றேன். நேஷனல் கரிக்குலம் அப்படிங்கறத பத்தி நீங்க என்ன அப்போஸ் பண்ணான்னு சொன்னீங்க, அது நேஷனல் கரிக்குலம் வேண்டாம்னு அவங்க சொல்லல. எனக்கு நம்ம நிறைவு செய்யணும். அவர் சொல்ற 3 பாயிண்ட்டுக்கான பதிலை நீங்க சொல்லி நிறைவு செய்யலாம். தரத்தை உயர்த்தணும். இது வந்து இந்த முடிவுகள் அனைத்தையும் தமிழக அரசு மறுபரிசீலனை செய்யணும். ஐஐடி போன்றதுக்கு மற்றதுக்கு போகிறதுக்கு வந்து இப்போ இருக்கிற கல்வி முறை போதாது, இந்த மாற்றங்கள் வேணும். இல்லை, இப்போ தமிழக அரசு வந்து முன்வைத்திருக்கக்கூடிய கருத்துக்களை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். மத்திய அரசுக்கு நாங்கள் வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா, இந்த கல்விக் கொள்கையை நிபந்தனை இல்லாமல் திரும்ப பெற வேண்டும். ஏன்னா இது நாடு முழுக்க சமூக நீதிக்கு ஆபத்தை உருவாக்குகிற ஒரு குறிப்பிட்ட சாராரின் சமூக ஆதிக்கத்தை உருவாக்குகிற கல்வி முறை என்பதால் இதை மத்திய அரசு வந்து நிபந்தனையின்றி கைவிடணும். ஒன்று, இங்கே வந்து தரம் குறித்து பேசுகிறார்கள். இங்கே ஏற்கனவே தமிழகத்தில் வழங்கப்படுகிற கல்வி தரமான கல்வியாகத்தான் இருக்கிறது. ஐஐடி ஐஏஎம்ல நம்முடைய பிள்ளைகள் போக முடியாததற்கு அங்கே கடைபிடிக்கப்படுகிற விதிமுறைகள், இடஒதுக்கீட்டு முறை போன்றவைகள் நடைமுறைப்படுத்தாததான் காரணமே தவிர இங்கே தரமற்ற கல்வி வழங்கப்படுவது இல்லை அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு வந்து பொய்யானது. மூணாவது வந்து இந்த மத்திய அரசு இப்படிப்பட்ட கல்வி சார்ந்த விஷயங்களில் தலையிடாமல் உடனடியாக கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுவது ஒன்றும், அந்தந்த வட்டாரம் சார்ந்த கல்வி முறைதான் ஒரு சமூகத்தினுடைய சமச்சீரான வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கும். ஏன்னா இந்தியா என்பது ஒருதரப்பட்ட ஒருமுகமான தேசம் அல்ல, இது ஒரு பன்முகமான தேசம். அதனால அந்தந்த மாநில மக்களுடைய கல்வி சார்ந்த அறிவு சார்ந்த விஷயத்தை முடிவு செய்ய வேண்டிய அதிகாரம் அந்தந்த மாநில அரசுகளுக்கு மட்டும்தான் உண்டு. மத்திய அரசு தலையிடக்கூடாது. உங்கள் 4 வருகைக்கும் நன்றி. கல்வியை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். அதில் ஒவ்வொரு கல்வியாளருக்கும் அதில் ஈர்ப்பும் வேகமும் ஈடுபாடும் அதிகம். அரங்குக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தோம். உங்கள் 4 நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது காலத்தின் குரல். திக்கட்டும் பரவட்டும்.